जय सद्गुरुनाथ महाराज की। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्। भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रह्लादनारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यान् इमान् परमभागवतान् स्मरामि। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनि सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिं मानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अदितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परम्। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय सद्गुरुनाथ महाराज की। உலகத்தில் ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக ஜனங்கள். பொதுவாக நாஸ்திகர்கள் அப்படிங்கிறவா பகவானை ஏற்றுக்காதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு லோக விவகாரத்தில். சாஸ்திரங்களில் பகவானை ஏத்துண்டவா கூட நாஸ்திகர்கள்னு சொல்றான். ஏன் அப்படின்னா அவளுடைய விஷயம் என்ன, அவ எதை வச்சுட்டு ஆஸ்திக நாஸ்திகத்துவம் ஒத்துக்கிறா அப்படின்னா, வேதத்தை யார் ஏத்துண்டு வேத பிரமாணத்தினால பகவானை ஏத்துக்கிறாளோ அவர்கள் ஆஸ்திகர்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவெல்லாம் நாஸ்திகால் அப்படிங்கிற இந்த ஒரு பேதமானது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. லோக விவகாரத்தில் நாஸ்திகர்கள் அப்படிங்கிறவளை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவளுக்கு பகவான் இல்லை, கடவுள் ஒன்று இல்லை அப்படின்னே ஆயிடுறது. ஆனால் பகவான் உண்டு அப்படின்னு நம்பக்கூடிய ஆஸ்திக ஜனங்களுக்கு அந்த பகவானை அடையணும், பகவத்கதியை அடையணும், மோட்சம் அப்படிங்கிறது நாம் அடைய வேண்டிய லட்சியம் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கா. அதனால இகலோகத்தில் தர்ம அர்த்த காமங்கள் அப்படின்னு 3 இருந்தாலும் இந்த 3ஐயும் தாண்டி 4வதாக மோட்சம்
அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற அந்த மோட்சம், அதை அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அதுதான் லட்சியங்கிற எண்ணம், அதற்கான முயற்சிகள். அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் பொதுவாக ஆஸ்திகர்களாக இருக்கா. இதை அடைவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரிஷிகள், பல மகான்கள் நிறைய உபாயங்களை சொல்லியிருக்கா, பல உபாயங்களை சொல்லியிருக்கா. சாஸ்திரங்கள்ல ஷட் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள்லாம் இந்த மாதிரியாக சொல்லப்படுறது. ஒரு வஸ்துவை அடையிறதுக்கான உபாயங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த அடைய வேண்டிய விஷயத்தை ஏத்துக்கிறா. அதுல மதபேதங்கள் இருக்கு. பகவான் அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கும்படியாக ஒருத்தர் விஷ்ணுதான் பரமாத்மா அப்படின்னு சில பேர், பரமேஸ்வரன் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாசுபதர்கள். அவளுக்குன்னு சில நியமங்கள், அவளுக்குன்னு ஒரு வழி சொல்றா. பாசுபதம் அப்படின்னு ஒரு மதம், சாக்தம்னு ஒரு மதம், சக்தி தான் அந்த பரபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு. அப்போ அம்பால உபாசனம் பண்ணி அதனால அந்த ஒரு மார்க்கத்தினால சக்தியா இருக்கக்கூடிய அம்பிகையை அடையிறதே அவளுக்கு லட்சியம். சூரியனை கூட தேவதையாக ஏத்துட்டு சூரியன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சௌரம்னு ஒரு மதம் கூட உண்டு. இது போல முருகப்பெருமான எடுத்துண்டு இப்படியாக பிள்ளையார கூட அவரே பிரம்மம் எப்படி ஏத்துண்டு அந்த பகவானை, அந்த பிரம்மத்தை அடையிறதுக்காக உபாயங்கள் என்ன, இப்படி பலவிதமான உபாயங்கள். இதெல்லாம் ஷண்மதங்கள்னு சொல்லக்கூடிய பகவானை, பிரம்மத்தை பல ஸ்வரூபங்கள்ல பார்க்கக்கூடியவர்கள். இதை தவிர மோட்சம்னா என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்க பிராப்தி தான் மோட்சம். அதுதான் அடைய வேண்டிய பொருள். சொர்க்கமே அடைய வேண்டியது. மோட்சம்ங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் சொர்க்கமே. யாருக்கு? மீமாம்சகர்கள்னு சொல்றான். மீமாம்சகர்கள்லாம் ஈஸ்வரனை அடையணும்னு நினைக்கல, சொர்க்க பிராப்தி. அந்த சொர்க்கத்துக்கு அவ கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் வேறையாக இருக்கலாம். அதனால் சொர்க்கத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் கர்மாக்களுடைய பிரயோஜனம். அந்த கர்ம பல தாதாவாக பகவான் இருக்கான். அதற்கான உபாயம் வேதத்தை சொல்லக்கூடிய கர்ம காண்டங்கள் எல்லாமே. இது அவளுடைய சித்தாந்தம். நையாயிகர்கள்னு சொல்லக்கூடியவா, அவர்களும் பகவானை ஒத்துக்கிறா. சொல்லும்பொழுது அப்படிதான் சொல்றா. அந்த பகவானை அடைவதற்கான வழி இந்த நியாயசாஸ்திரம். நியாயசாஸ்திரம் எதை சொல்றது? பகவானை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவ என்ன பண்றா, இருக்கக்கூடிய வஸ்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு? 7 பதார்த்தங்களை அவ ஒத்துக்கிறா. திரவியம், குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவம். இதெல்லாம் இப்ப விளக்க வரல. ஒரு 7 பதார்த்தங்கள், இதுதான் பிரபஞ்சம். திரவியம்னா என்ன, குணம்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னால் இதை காட்டிலும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ சொல்றா. சாங்கியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் 24 தத்துவங்களை அவ ஒத்துண்டு இந்த 24 தத்துவங்களை பத்தி தான் அந்த கிரந்தம் முழுக்க சொல்றது. அந்த தத்துவங்களை சொல்லி இந்த 24 தத்துவங்களை காட்டிலும் அப்பாற்பட்டதாக 25வது தத்துவமாக இது இருக்கோ அது புருஷன். ஆனா அவனை பற்றி சொல்ல முடியாது. அப்போ 24 தத்துவங்கள் இதெல்லாம் என்ன, இது எப்படி உண்டாச்சு, இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த சாஸ்திரம் சொல்றது. அப்போ அவ எதை அடையணும்னு ஆசைப்படுவா அப்படின்னா துக்க நிவர்த்தி. சம்சாரத்துல துக்கமானது ஏற்படுறது, அந்த துக்க நிவர்த்தியானது நமக்கு இதனால ஏற்படுறது. இந்த 24 தத்துவங்களை தெரிஞ்சுப்பதனால துக்கம், துன்பமானது நீங்கிறது. அதுவே மோட்சம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சாஸ்திரங்கள்ல யோகம், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு பதஞ்சலி அப்படிங்கிற ரிஷியானவர் அஷ்டாங்க யோகத்தை காண்பிக்கிறார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி அப்படின்னு 8 விஷயங்கள்
8 அங்கங்களை கொண்டதுனாலேயே அஷ்டாங்க யோகம். அவர் என்ன சொல்றார்? சமாதி அப்படிங்கிறது தான் அடைய வேண்டிய விஷயம். அதற்காக என்னது? யமனியம ஆசனங்கள்லாம் அபியாசம் பண்ணணும். யமனியமங்கள் சுச்சி ருச்சியா இருக்கான்னு சொல்றா இல்லையா? அப்படி இருந்துட்டு அப்புறம் ஆசனம் உட்கார்றது, அது ஒரு விஷயம். ஏன்னா தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஸ்திரமாக இருக்கணும் இல்லையா? 2 மணி நேரம் உபன்யாசத்தில் உட்கார முடியல, இப்படி நடிகரா அப்படி நடிகரா அப்படின்னா அப்போ இந்த ஆசனம் கூட எப்படி உட்காரணமோ அது கூட முக்கியமாக இருக்கு. இந்த ஆசனங்கள்ல பலவிதமான ஆசனங்களை சொல்றா. பத்மாசனம், கூர்மாசனம், வீராசனம், இப்படி பலவிதமான ஆசனங்கள். இந்த ஆசனங்கள்லாம் தியானத்துக்கு அங்கமாக சொல்லப்படுறது. அதன் பிறகு பிராணாயாமம். பிராணாயாமத்தினால மனசு அடங்கும். அதனால பிராணாயாமம் பண்ண பண்ண மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி தியானம், கடைசியில சமாதி அப்படிங்கிற சமாதி நிலையை அடைகிறது அப்படிங்கிறது தான் அந்த சாஸ்திரத்தினுடைய முக்கியமான விஷயம். ஆனா நான் ஏதோ சொல்லிட்டேன், யமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, அதுக்கான அபியாசம் ஒவ்வொன்றும் பண்ணி இந்த அஷ்டாங்க யோகத்தினால சமாதியை அடைங்கிறதுங்கிறது சுலபமா அப்படின்னா நம்ம ஏதோ சொல்லும் போது சுலபமா இருக்கா மாதிரி தோன்றதே தவிர பிராணாயாமம் கூட நம்மளால பண்ண முடியாது. 2 நிமிஷம் மூச்சு அடைக்க நிறுத்த முடியலையே. பிராணாயாமம்னா வெறும் மூச்சு அடைக்கிறது மட்டும் இல்லை, அது எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரியாக அந்த சமயத்தில் மனசு எப்படி இருக்கணும். அப்போ தாரணா, தியானம் இதெல்லாம் சித்திக்கணும் அப்படின்னால் அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அந்த உபாயத்தில் சாஸ்திரங்கள்ல அவளுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய சமாதியை அடையிறதுக்கு ரிஷிகள் அதுக்கான வழியை காமிச்சு கொடுத்துருக்கா. அப்போ ஏதோ ஒரு வழியில மனுஷன் ஜீவன் நல்ல ஒரு விஷயத்தை அடையணும், சத்கதியை அடையணும் அப்படிங்கிறதான முயற்சியோடு தான் இருக்கா. ஆனால் எல்லா சாஸ்திரங்களும் பிரமாணமானதுதான். அவாவாளுக்குன்னு ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தப்படி அது பிராமணிக்கம். ஏன்னா சொன்னது எல்லாமே ரிஷிகள் தான். ஜெய்மினிங்கிற ரிஷி தான் மீமாம்சா சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணார். பதஞ்சலிங்கிறவர் பாதஞ்சல யோகத்தை எழுதினார். எப்படி கபிலர் தான் சாங்கிய யோகத்தினுடைய பிரவர்த்தகர். அப்போ எல்லாரும் அவாவாளுடைய தத்துவத்தை வச்சுண்டு அந்த சித்தாந்தத்துக்கு ஏற்றா போல சாஸ்திரங்கள்ல அவாவா ஒரு சாஸ்திரங்கள் நியமங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய அல்லது நமக்கு தெரியும் சொன்னாலும் கூட அது என்னதுன்னு தெரிய அறியப்படாத ஒரு வஸ்துவை அடையிறது. அதை காட்டிலும் சுகமாக அது இருக்கணும். அடையக்கூடிய விஷயம் எதுவுன்னா இருக்கட்டும், அது பிரம்மன் சொல்லுங்கோ, இல்லை பகவான்னு சொல்லுங்கோ, இல்லை பகவானுடைய ஸ்தானம் மோட்சத்தை அடைந்தார், வைகுண்டத்தை எய்தினார், இல்லை கைலாசம் அடைந்தார், எதுனா சொல்லுங்க. இல்லை இவா சொல்ற மாதிரி துக்க நிவர்த்தி, சுகத்தை அடையிறது. அப்போ கடைசியாக இந்த ஜீவன் அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஆனந்தமாக இருக்கணும், துக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லா சாஸ்திரங்களுக்கும் கடைசியான ஒரு லட்சியமாக தெரியுது. அது சொந்தமாக இருக்கட்டும், இல்லை சமாதியாக இருக்கட்டும். சமாதியில் இருக்கக்கூடிய அந்த யோகி ஆனந்த நிலையில இருக்கான். அப்போ துன்பங்கள் இல்லாமல் தாபத்ரயங்களும் நீங்கி சௌக்கியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு விதமான ஒரு பிரக்கிரியை அவாவாளுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்றாறு போல சொல்லப்படும். அப்படி வரும்பொழுது அந்தந்த சாஸ்திரங்களுக்கு இதுதான் லட்சியம், அதற்கான பாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. அதுல ஒரு சாஸ்திரம் வேதாந்தம் அப்படின்னு. அந்த வேதாந்தத்துல பல பேதங்கள் இருந்தாலும் வேதாந்தம் சொன்னாலே நமக்கு என்ன தோன்றது, இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னது இந்த வேதாந்தம் சொன்னால் அதுல பிரம்மம்னு ஒன்று இருக்கு, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அல்லது பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், ஜீவாத்மான்னு ஒன்று சொல்லப்படுறது, மாயைன்னு ஒன்று சொல்லப்படுறது, ஜகத்து உலகம் பிரபஞ்சம்னு ஒன்று சொல்லப்படுறது, அஜ்ஞானம்னு ஒன்று சொல்லப்படுறது. இந்த விஷயங்கள்லாம் என்ன, இதனால என்ன நடக்கிறது,
இந்த விஷயங்களும் தான் எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும், அது அத்வைதமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், சிவாத்வைதமாக இருக்கட்டும், சுத்தாத்வைதமாக இருக்கட்டும், எல்லா வேதாந்த சாஸ்திரங்கள்லையும் இதை ஆராய்ச்சி பண்றான். அப்போ பசுபதி பாசம் அப்படின்னு அவ ஏதோ இந்த பசுபதியை சொல்லக்கூடிய பகவான பரமேஸ்வரனையே சிவாத்வைத்தம்னு ஏற்றுண்டு பரமேஸ்வரனே பிரம்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடியவா அவ ஒரு தத்துவங்களை சொல்லி அந்த தத்துவங்களுக்கான லட்சணங்கள்லாம் சொல்லி அதில் எதை எப்படி அடையணும் அப்படிங்கிற உபாயத்தை சொல்றா. அதுபோல இந்த பாகவதத்தில் நாம் எடுத்துட்டு அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தில் எதை எடுத்து பேசுறார், எந்த மார்க்கத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை பிரதானமாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்போ அடைய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், பகவான் தான். ஆனால் வழி அப்படிங்கிறது பக்திங்கிற வழியினால அந்த பகவானை அடையணும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் காண்பிச்சு கொடுக்கறது. அதனால தான் இந்த கிரந்தத்துக்கே பாகவதம்னு பெயர். அப்போ பகவத் பக்தியினால பகவானை அடைவிக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. இது என்னது, நேற்றைய தினம் வேதாந்த பிரதிபாத்தியமாக நீங்க இருக்கக்கூடிய பகவானை சொல்றது, வேதாந்த சாஸ்திரம் எதை சொல்லித்தோ, எந்த பிரம்மத்தை சொல்லித்தோ அந்த பிரம்மத்தை தான் பாகவதம் பிரதிபாதனம் பண்றது. அப்படிங்கிறதுனால தான் சத்தியம் பரம் தீமகின்னு ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல வேதாந்த விஷயங்களை சொல்லக்கூடிய கிரந்தம் பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு பரமஹம்சர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் அத்தியனம் பண்ண வேண்டிய கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சந்தேகம் வரும். இதுல இந்த விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய தினம் நம்ம எதை அனுபவிக்க போறோமோ இது சாரமான ஒரு விஷயம். சூத பௌராணிகர் சௌனகாதிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு 2 அத்தியாயம் சூதருடைய பாகவதம் இது. இதுல பக்தியினுடைய நிர்வாகத்தை சொல்றார், பக்தியினுடைய சிரேஷ்டத்தை சொல்றார். பகவத் பக்தி தான் இதற்கான தகுந்த மார்க்கம் அப்படிங்கிற சொல்றார். அப்போ இது வேதாந்த கிரந்தத்துக்கு விரோதம் இல்லையா? வேதாந்த பிரதிபாத்தியமான விஷயங்கள் சொல்லப்படுறது, இது வேதாந்தமாச்சு, சர்வ வேதாந்த சாரம்ஹின்னா சொல்லப்படுறதே பாகவதம். அப்போ பக்தி மார்க்கம்ங்கிறது வேதாந்தத்துக்கு விரோதம் மாதிரி தோன்றதே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன்? வேதாந்த பிரதிபாத்தியமான விஷயங்கள் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னோம். வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுலேயும் அத்வைத வேதாந்தத்துல என்ன விஷயம் சொல்லப்படுறதோ அதை முதல் நாளே சொன்னோம். அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிறது ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை ஒத்துக்கக்கூடிய வேதாந்தம், ஒரு சாஸ்திரம். இப்போ ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படிங்கிற ஒரு நியதி மரியாதையோடு இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அந்த போன்ற கிரந்தங்கள் வேதாந்தம் அப்படிங்கிறது துவைத வேதாந்தம்லாம் வேதத்தை ஒத்துக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மாவுடைய வேதத்தை ஏற்றுண்டு அந்த சாஸ்திரமானது பிரவர்த்திக்கிறது. ஆனால் அத்வைத வேதாந்தத்துல ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தை ஒத்துக்கலை, ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் ஸ்ரீமத் பாகவதத்துல பல இடங்கள்ல வேதாந்த விஷயமான விஷயங்களை சொல்லிட்டே வரார். இது பக்தி மார்க்கத்தை சொல்லக்கூடிய கிரந்தம் அப்படின்னு சொன்னாலும் வேதாந்த மார்க்கத்துக்கு விரோதமானது இல்லை. வேதாந்த மார்க்கம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, அதனுடைய பலன் என்னன்னு சொல்றது, ஞானத்தினால மோட்சம், ஞானாதேவது கைவல்யம் அப்படிங்கிறது அவளுடைய சித்தாந்தமாக வச்சுருக்கா. ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு சொன்னால் ஞானம் என்ன பண்றது, பிரம்மத்தை காமிச்சு கொடுத்துறதா அப்படின்னா ஞானம் பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கல. அப்ப என்ன பண்றது, அஜ்ஞான நிவர்த்திய பண்றது. பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல பகவத்பாதால் பாஷ்யத்துல அழகா சொல்றார்,
சித்தியை அடைஞ்ச அந்த புருஷன் பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னா பிரம்மத்தை அடையிறதுன்னு ஒன்று அவசியம் இல்லைப்பா. ஏன்னா இந்த ஞானம் பிரம்மத் விஷயமாக ஞானம் தேவையே இல்லை. இந்த ஞானம் என்ன பண்றதுன்னா அவித்யை நிவர்த்தி பண்றதுக்காக தேவைப்படுறது. அவித்யினால நம்ம எதெல்லாம் பிரம்மம் நினைச்சிட்டு சமப்பட்டு இருக்கோமோ அது இல்லை அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்காக ஞானம் வேண்டியிருக்கே தவிர பிரம்ம விஷயமான ஞானம் தேவையில்லை. ஏன்? பிரம்மமே சொதகா ஞானஸ்வரூபம். அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை? அது நீதான். அது ஒரு விஷயம் அடைய வேண்டியது அப்படின்னா அது என்னை காட்டிலும் வேறையாக இருந்தால் தானே நான் அதை அடைய முடியும். இந்த வாட்ச் என்னை காட்டிலும் வேற வஸ்து அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுது. நானே என்னை எடுத்துக்க முடியுமா? நானே என்னை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா? அப்போ ஆத்மஸ்வரூபங்கிறது பரோட்சமாக இல்லையே, அபரோட்சமாக தான் இருக்கு. ஆனால் எது அதை தடுத்து நிற்கிறதுன்னா அஜ்ஞானம் அதை தடுத்து நிறுத்துங்க. அந்த அஜ்ஞானம் வேற எதையோ நினைச்சிட்டு இதெல்லாம் நான் நினைச்சிட்டு சமப்படுத்தின்னு இருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை சாஸ்திரங்களும் இத்தனை உபனிஷத்து இத்தனை கிரந்தங்கள் தேவைப்படுறதே தவிர பிரம்ம விஷயத்தை சொல்றதுக்காக வரலை. ஏன்னா அது சுதசித்தமான விஷயமாச்சே. அதனாலதான் பாகவதத்துல பின்னாடி பிரகலாதன் கூட சொல்றார், போதி பிரயாசோ சுர பாலகா ஹரேஹே உபாசனே ஸ்வே ஹிருதி சித்ரவத்சதா. பகவானை தியானம் பண்றதையோ பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கோ பகவானை பார்க்கறதுக்கோ என்ன பிரயாசம் வேணும்? ஒரு பூஜை பண்ணணும்னா கூட வெளியில உள்ள ஒரு விஷயத்தை அடையணும்னா கூட அதுல ஒரு வஸ்து வேண்டியிருக்கு. ஒரு புஷ்பம் வேணும், தீர்த்தம் வேணும், நைவேத்தியத்துக்கு ஒரு வஸ்து வேணும். அப்பதான் பூஜைங்கிற காரியம் நடக்கும். எதுவாக இருக்கட்டுமே, எந்த ஒரு கிரியையாக இருந்தாலும் இன்னொரு வஸ்து தேவைப்படுறது. ஆனால் பகவானை தெரிஞ்சுக்கிறதுல பகவானை தியானம் பண்றதுல பகவானை பார்க்கறதுக்கு எந்த பிரயாசையும் தேவையில்லை. கோதி பிரயாசோ சுரபாலகா ஹரேஹே உபாசனே ஸ்வே ஹிருதி சித்ரவத்சதா. வெளியில பார்த்தாதான் எங்க இருக்கான்னு சமப்பட வேண்டியிருக்கு. பகவான் இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு தேட வேண்டியிருக்கு. வெளியில தேடாதேப்பா, உன்கிட்டயே இருக்கானே. ஹிருதி சித்ரவத்சதா ஹரேஹே உபாசனே. பகவான் உன்னுடைய அந்தர்யாமியாக இருக்கானே. உள்ள இருக்கக்கூடிய பகவானை பார்க்கறதுக்கு என்ன பிரயாசம் வேணும்? இது முதல்ல பக்தியில உள்ள பகவான் இருக்கான், அந்தர்யாமி பகவான் அப்படின்னு காண்பிச்சு அந்த பகவானும் நீயும் ஒண்ணு அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய சாரமான விஷயம். அப்ப வேதாந்தத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் விரோதம் உண்டா? மோட்சம் அப்படிங்கிறது ஞானத்தினாலே தானே சொல்றா அத்வைத வேதாந்திகள்லாம். பாகவதம் அத்வைத வேதாந்தத்தை சொல்றதுன்னு சொல்லியாச்சு அப்படின்னால் ஞானத்தினால மோட்சமா பக்தியினால மோட்சமா அப்படின்னு சந்தேகம் வர, ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஞானத்தினாலதான் மோட்சம். ஆனால் ஞானத்தினால மோட்சங்கிறதுனால பக்தி தேவையில்லைன்னு ஆகாது. அந்த பக்தி ஞானத்தை சுலபமாக கொடுத்துடுறது. பக்த சிகாமணி பிரகலாதன் எப்பேற்பட்ட ஞானி! அவன் பக்தர் மட்டும் இல்லையே, பாகவதம் முழுக்க எந்தெந்த பக்த சரித்திரம் நம்ம பார்க்கிறோமோ எல்லா பக்தர்களும் ஞானிகளாக இருந்திருக்காங்க. பிரகலாதன் மாதிரி ஒரு ஞானி உண்டா? கர்ப்பஸ்ரீமான் ஆச்சே. ஞானம்னா என்ன அர்த்தம்? சர்வத்த சமதிருஷ்டி இல்லையா? எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும். சுனிஜைவ சுபாகேஜ பண்டிதா சமதர்ஷினா. எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கக்கூடிய தன்மை எதுதான்? அப்ப அந்த தன்மை ஏன்னா பகவானை தவிர வேற எந்த வஸ்து இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியவன். அந்த பார்க்கக்கூடிய தன்மை தான் வேதாந்த சாஸ்திரம் போதிக்கிறது. அது சுலபமாக குழந்தையான பிரசாதம் கிட்ட தெரியறதே. துரும்புல இருக்கானா தூண்ல இருக்கானான்னு கேட்கிறான் அப்பா. தூண்ல சந்தேகம் தான், ஏன்னா ஜடமான வஸ்துவாச்சு. எது சைத்தன்யத்துடன் கூடிய வஸ்துவோ அதுல பகவான் இருக்கான்னு நம்ம சொல்லிடுவோம். யானையில பகவான் இருக்கானான்னு கேட்டா கூட இருக்கலாம். ஏன்னா நடக்கிறதே, யானை போயிட்டு இருக்கே. அது செத்து படுத்து அப்படின்னா பகவான் இல்லைன்னு சொல்லணும். நடக்கும் போது யானையில பகவான் இருக்கான், எறும்புல பகவான் இருக்கான்னு சொல்லலாம்.
ஆனால் ஜடமான வஸ்து இந்த ஸ்தம்பத்தில் பகவான் இருக்கானா அப்படின்னு கேட்டால் நிசந்தேகமாக சொல்றான், இங்கன்னு இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான். ஆனால் அவனை பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கும். எப்படி சொல்ல முடிஞ்சது? இங்க பகவான் இருக்கானான்னு கேட்கக்கூடாது, பகவான்ல தானே எல்லாமே இருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிறதுனால சந்தேகத்துக்கே இடம் கிடையாது. ஏன்னா அதை தவிர இன்னொரு வஸ்து இல்லை. ஆகாசத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கே. பொதுவாக வேதாந்த சாஸ்திரங்கள்ல இந்த கடாகாசம் மட்டாகாசம்னு சொல்லிட்டு இருப்பா. ஒரு பானையை பண்ணி பானைக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா கடாகாசம். இப்படி ஒரு 10 பானையை பண்ணி வச்சுட்டோம்னா 10 பானைகளுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்போ 10 ஆகாசம் இருக்கு. அப்போ இந்த 10 ஆகாசம்ங்கிறது என்னது? தனித்தனி ஆகாசமா? இல்லையே. இந்த 10 ஆகாசமும் இந்த ஆகாசத்துல தானே இருக்கு. அப்போ இந்த மகாகாசத்துல கடாகாசம் கடாகாசம்னு 10 இருந்தாலும் தனித்தனியாக 10 ஆகாசம் ஒன்றும் கிடையாது. அந்த குடங்கள்லாம் உடஞ்சு எடுத்தோம்னால் இந்த கடாகாசம் மகாகாசமாக ஆயிடும். அப்போ ஒரே வஸ்து தான் பலதாக தெரிகிறது, அது இல்லாத இடமே கிடையாது. அகண்டமான வஸ்து பிரம்மம். அதனால அதை அடையணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால பாகவதத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் ஞானிகளாக தான் இருந்திருக்கா, ஆனால் பக்தர்களாக இருக்கா. ஞானத்தோட அவர்கள் பக்தியும் சேர்ந்து பண்றா. பாகவதத்துல ரொம்ப பெரிய ஸ்துதியே பிரசாத ஸ்துதி தான். அப்ப ஞானியா இருக்கக்கூடிய பிரகலாதன் பக்த சிக்காமணியாக இருக்கான். ஆனா பக்த சம்ராட்டுன்னு பகவான் நரசிம்மர் அவரை பக்த சக்கரவர்த்தியாக பண்ணிட்டு போறாரு. அப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் விரோதமே இல்லை. ஞானத்தினால மோட்சம் அப்படிதான், வாஸ்தவம் தான். ஆனால் பக்தி என்ன பண்றது? அந்த ஞானத்தை சுலபமாக கொடுக்கிறது. அப்போ வேதாந்த சாஸ்திரத்துக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வர்றது. வேதாந்த சாஸ்திரம்னு எடுத்துட்டாச்சுன்னா அவ சில நியமத்துல போறாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், லட்சியம் ஒண்ணுதான். ஆனால் அவ போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக இருக்கு. பொதுவாக ஸ்ரீ அண்ணா குருநாத்தால் சொல்லும் பொழுது இந்த உதாரணம் சொல்லுவா. ஒரு ஊர்ல குளம் இருந்தது அப்படின்னா குளத்துக்கு 4 பக்கமும் வழி உண்டு. 4 பக்கம் வழி இருந்தாலும் சில இடங்கள்ல சில வழியான சில படித்துறைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் போகிறது. ஆனால் 4 படித்துறையும் எதை அடைய வைக்கிறதுன்னா அங்க அந்த ஜலத்தை தான் போய் சேர்றது. அதுபோல சில மார்க்கங்கள் எல்லாம் பகவானுக்கு தான் அடையணும் அப்படிங்கிற ஒரே லட்சத்தை உடையவைகளாக இருந்தாலும் கூட சில மார்க்கங்கள் ராஜபாட்டையாக இருக்கு. அதுல பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ராஜபாட்டை. இந்த பக்தி மார்க்கத்துல போகக்கூடியவனுக்கு சுலபமாக பகவான் கிடைச்சிருவான் அப்படிங்கிறதா நேற்றைய தினம் கூட நம்ம அனுபவிச்சோம். சத்யோஹிருத் யவருத்யதேத்ர கிருதிபிஹி, உடனேயே வந்து நின்றுவான் பகவான். அப்போ வேதாந்தம் அவ என்ன பண்றா? ஞானத்தினால மோட்சம் வாஸ்தவம், அதை பக்தி மார்க்கமான பாகவதம் ஒத்துக்கிறது. ஞானத்தினால மோட்சம், மோட்சம்னா என்ன? அஞ்ஞான நிவர்த்தி, அதுலேருந்து விடுதலை, முக்தி. அந்த முக்திய அஞ்ஞானத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஞானத்தினால்தான் முடியும். அப்போ ஞானத்தினால மோட்சம் இல்லைன்னு சொல்லலே ஒத்துக்கிறா. ஆனால் அந்த ஞானம் எப்போ நான் பக்தியினால கிடைச்சிடுறது, சுலபமாக கிடைச்சிடுறது. வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணி சிரவணம் பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி வேதாந்த சாஸ்திரம் படிச்சுதான் அந்த ஞானத்தை அடையணுங்கிற ஒரு மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கத்திலேருந்து பாகவதம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. அதனால தான் ஞானத்துக்கு அதிகாரிகள் யார் அப்படின்னு வரும் பொழுது சாமான்யமாக ஒரு அதிகரணத்துல அபசுத்தாதிகரணம் அப்படிங்கிற இடத்துல இவாதான் அதிகாரிகள் அப்படின்னு தீர்மானம் பண்றார். திரைவர்ணிகால் தான் இதுக்கு அதிகாரியாக இருக்க முடியும். ஏன் அந்த தீர்மானம்? வேதாத்தியனம் பண்ணி வேதத்துல உள்ள விஷயங்களை விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்துக்கு தான் வேதாந்தம்னு பெயர். அப்போ வேதாந்த விஷயத்தை வேத விசாரம் பண்ணணும் அப்படின்னால் வேதாத்தியனம் பண்ணிருக்கணும் இல்லையா? அதனால திரைவர்ணிகாலுக்கு இதுக்கு அதிகாரம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அப்படி பண்ணக்கூடிய சூத்திரக்காரர், பாஷ்யக்காரர். அப்போ விதுரர் முதலியவாளுக்கெல்லாம்
ஞானம் இருந்ததே, அந்த விஷயத்துல என்ன பண்றது, அவெல்லாம் வேதாத்தியனம் பண்ணலையே அப்படின்னு வரும்பொழுது, இல்ல ஒரு ஜென்ம சம்ஸ்காரத்தினாலேயோ இல்ல வேற ஏதாவது காரணத்தினால அவளுக்கு ஞானம் வந்திருக்கலாம். ஞானம் இல்லையே சொல்லவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஞானி விதுரர். அந்த விதுரருக்காகத்தான் சனத்சுஜாதீயம்னு சனத்குமாரரே வந்து உபதேசம் பண்றார் திருதராஷ்டிரனுக்கு. ஆனால் அவரோ திரைவர்ணிகால சேரலை. அப்போ ஞானத்தை அடைவதற்கு இது யோகியதை வேண்டாம். ஆனால் வேதாந்த விசாரம் பண்ணணும், வித்யாபியாசம் அவ சொல்லக்கூடிய அந்த வழியில போகணும் அப்படின்னால் அதுக்கு அந்த யோகியதை வேண்டியிருக்கு. வேதாந்த சிரவணம் பண்ணணும், வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னால் வேதாத்தியனம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கு. ஆனால் ஞானத்தை அடைஞ்சிட்டால் அப்படின்னா அதுக்கு வேற ஏதோ காரணம் கூட இருக்கலாம். ஆனால் ஞானத்தினால மோட்சம், அப்போ பாகவதமும் ஞானத்தினால மோட்சம் இருக்கலாம். ஆனால் அந்த ஞானமானது சுலபமாக பக்தியினால கிடைச்சிடும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஞானத்தையே கூட விரும்பல பாகவதால் தான். பக்தர்கள்லாம் எப்படி இருக்கான்னா, பாகவதம் ரொம்ப பெருமையாக சொல்றது, பக்தியினால ஞானம் கிடைச்சிரும்பா, ஆனால் ஞானத்தை விரும்பலை. ஏன்னா ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அஜ்ஞான நிவர்த்தி. அஜ்ஞான நிவர்த்தி எங்களுக்கு வேண்டாமே, முக்தி வேண்டாம். முக்தியை வாங்கிட்டு என்ன பண்றது? அதனால பக்தியினுடைய ஒரு பராகாஷ்டையை அனுபவிக்கக்கூடிய பக்தர்கள் மோட்சம் வேண்டான்னு இருக்கா. ந பாரமேஷ்டியம் நயோக சித்திஹி அப்புனர்பவம் வா. அப்புனர்பவம் கூட திரும்ப பிறவி இல்லாத தன்மை மோட்சத்தை கூட நான் விரும்பலை அப்படின்னு தானே சொல்றார். பின்னாடி பிரதிஸ்கந்தத்துல கபிலதேவரை சொல்றார், தீயமானம் நகிருண்ணந்தி, நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோ, மோட்சத்தை எடுத்துக்கோங்கிறேன், ஆனா அவ வேண்டாம் வேண்டாங்கிறாளே. யாரு? எந்த மோட்சத்துக்காக ஒவ்வொரு சாஸ்திரமும் பல பிரக்கமைய கிரமங்கள்லாம் சொல்லி பிரத்திகளை சொல்லி பல கோடி ஜென்மாக்களை பண்ணக்கூடிய ஒரு அபியாசத்தினாலேயோ புண்ணியத்தினாலேயோ மோட்சம் கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அந்த மோட்சத்தை வேண்டான்னு உதறாலே பக்தர்கள்லாம். அப்போ மோட்சத்தை விட உயர்ந்த விஷயம் ஒண்ணு கிடைக்கவே தானே அது வேண்டாம்னு நினைக்க தோன்றது. ஆனா கபிலரே அங்க சொல்றார், முக்தேகே சித்திஹி சித்தேகே பக்திஹி கரீயசி அப்படின்னு சொல்றார். சித்தியை காட்டிலும் முக்தியை காட்டிலும் பக்திஹி கரீயசி. அவருடைய திருஷ்டியில பாகவதர்கள் பக்தி உயர்ந்ததுன்னு நினைக்கிறாளே. ஆழ்வார்கள் ஒருத்தர் அழகா சொல்றார், பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் குழந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான நகருள்ளானே. பகவான தியானம் பண்ணிட்டு பகவத் பக்தியை பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்க இந்த ஒரு சுவை இருக்கே, இது எங்களுக்கு போருமே. இந்திராதிபத்தியம் கொடுத்தாலும் வேண்டாம், மோட்சமே இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். அதனால மோட்சம் பகவானையே அடையிறது, அஜ்ஞான நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் சுலபமாக கிடைச்சிடுறது பக்தியினால. அதனால எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். அதை தான் நேற்றைய தினம் கூட நம்ம அனுபவிச்சோம். முகுரஹோ ரசிகாஹா புவிபாவுகாஹா அப்படிங்கிற இடத்துல ஆலயம் அப்படின்னு சொன்னார். மோட்சம் பரியந்தம் கூட அப்படின்னா முகுகுன்னு வேற சொல்றார். அடிக்கடி அப்படின்னா அடிக்கடி எப்படி ரசிக்க முடியும்? அதனால சொல்றார், எது மோட்சம் எப்ப வேணும்னு நினைக்கிறாளோ அப்ப மோட்சத்துக்கு போனா போதும். முக்திங்கிறது, முக்தினா என்ன? தானும் பகவானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த நிலைய, அதன் பிறகு அவளுக்கு துவைத பாவம் கிடையாது அப்படிங்கிறத கடைசியில் இருந்தா போதும். அதனால ஞானத்தோடவே பகவான் கிட்ட பழகணும், பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால எல்லா சாதுக்களையும் பாகவதாலையும் இந்த பாகவத கிரந்தத்துல சொல்லும் பொழுது ஞானிகளாகவே தான் காண்பிக்கிறார். துருவன் எப்பேற்பட்ட ஞானியா இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த ஞானம் இருக்கே. ஒரு குந்தி பாட்டியா இருக்கட்டும், பீஷ்மரா இருக்கட்டும், எல்லாம் அந்த ஞானத்தோடவே பக்தி பண்ணக்கூடியவாளாக இருக்கா. சில பேர் இதை ஒத்துக்க மாட்டார். பக்தி பண்றவாளுக்கு ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை
கோபிகாஸ்திரிகள்லாம் பக்தி பண்ணால் ஆனால் அவ ஞானிகள் சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அந்த கோபிகாஸ்திரிகளை தான் பக்திக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறார் நாரதர். நாரதர் எப்பேற்பட்டவர்? அப்பேற்பட்ட ஞானம் உடையவர். எந்த ஞானம் உடையவர்? இத்தகைய பிரகலாதனுக்கோ துருவனுக்கோ உபதேசம் பண்ணக்கூடிய குருவாக இருக்கிறவர் அதே நாரதர் தானே. அப்போ ஞானம் பக்தி அப்படின்னு வரும்பொழுது ஞானத்தை விட பக்தி உயர்ந்தது அப்படின்னு அனுபவிக்கிறார். ஞானத்தை விட பக்தி உயர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினால பக்தியினால ஞானம் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னேன். ஞான சாதனமாக பக்தி இருக்குன்னு சொல்றேன். ஆனால் அந்த ஞானத்தை விட பக்தி உயர்ந்ததுன்னு சொல்றேனே அப்படின்னா பாகவதம் சொல்றது ரெண்டு விதமாக பக்தியானது சொல்லப்படுறது. சாதனமாகவும் பக்தி இருக்கு, சாத்தியமாகவும் பக்தி இருக்கு. அடைய வேண்டிய வஸ்துவும் பக்தி தான், அதற்கான சாதனமாகவும் பக்தியே இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார். இந்த எல்லா விஷயங்களையும் பாகவதம் அப்படிங்கிற பெயர்ல ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கொடுக்கிறது. அதனால பக்தி, ஞானம், வைராகியம் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் இதை ரொம்ப அழகா பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்லும் பொழுதும் பக்தியானவள் ஞான வைராக்கியத்தோட உட்கார்ந்துருந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஞான வைராக்கியத்தை கலப்பி விடுறதுக்காக நாரதர் இந்த உபாயத்தை பண்ணார், பாகவதத்தை சிரவணம் பண்ணும்படியாக பண்ணார் அப்படின்னு சொல்றது. அப்போ பாகவதத்தினால பக்தி தேவி புஷ்டியாக ஆனால் அதே சமயத்துல பக்தியினுடைய குழந்தைகளாக ஞான வைராக்கியம் இருந்தது அப்படின்னு காண்பிக்கிறார். அப்போ மோட்சம் அப்படிங்கிறது நாம் அந்த மோட்ச சப்தத்துக்கு சரியான அர்த்தத்தை வாங்கிக்கணும். பகவானை அடையிறது அப்படிங்கிறது வேற, மோட்சங்கிறது ஒரு அர்த்தம் வேற. இந்த மோட்சம் சொர்க்கம் அப்படிங்கிற சப்தங்களுக்கு அந்தந்த சாஸ்திரங்கள்ல என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் ஆகில் இந்த விரோதம் எப்படி பரிகாரமாக ஆறதுன்னு தெரியும். அதனால இங்க பகவான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எதை சொல்றதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவையே சொல்றது. பாகவதம் முழுக்க பகவான் இல்லை பிரம்மம் அப்படின்னு என்ன சொல்றோமோ அது எல்லாமே கிருஷ்ணனை சார்ந்ததாக ஆகும். அதனால கிருஷ்ணனை தான் இங்க பிரதிபாத்திய வஸ்து அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த கிருஷ்ணனை அடைவதற்கான சாதனம் கிருஷ்ண பக்தி. அந்த பக்தியை நவவிதமான பக்தியாக ஞானிகள்ல சிறந்தவனாக்கூடிய பிரசாதனே சொல்றார். சிரவணம் கீர்த்தனம் அப்படின்னு நவவித பக்தியை பிரித்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பக்தியை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அப்படிங்கிறதுனால இதை மகாத்மியத்துல அலம் ஹிருதைஹி அலம் யோகைஹி அலம் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்திரேகைக முக்திதா அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி. நீ விரதம் பண்ணதெல்லாம் போதும்பா. நீ பண்ணக்கூடிய விரதங்களோ இல்லை தீர்த்தாடனமோ இல்லை க்ஷேத்ராடனமோ அல்லது யாகமோ எல்லாம் ஏன் அலம் ஞான கதாலாபைஹி. ஞானத்துக்காக அதை பண்ற இதை பண்ற சிரவணம் பண்ண வித்தியாசம் எல்லாம் போதும். அதுக்கான அதிகாரிகள் வேற, அதுக்காக சமப்படாத. அதுலேயும் கலியுகத்துல பக்தி தான். பக்திரே கைக்க முக்திதா. பக்தி ஒன்னே போதும், பக்தியே உனக்கு முக்தியை கொடுத்துரும். நீ முக்தி ஆசைப்பட்டேன்னா முக்தியும் கிடைக்கும். இல்லை நான் பகவானையே அனுபவிச்சுருக்கணும், பக்தியே பண்ணணும், முக்தியை விட எனக்கு பக்தி தான் சிறந்ததுன்னு ஆசைப்பட்டு இருந்தா அந்த பக்தியும் உனக்கு கிடைக்கும். அதுக்கு நெஷ்டிகி பக்தி, அஹேதுகியான பக்தி அப்படின்னா பேர் கொடுக்கிறார். பக்தி யோகம்னு எடுக்கிறார் திவ்யஸ்கந்தத்துல கபிலதேவர். அப்போ இந்த பக்தியானது இந்த கிரந்தத்துல ஸ்ரீமத் பாகவத்துல பிரதானமாக பறக்க சொல்லப்படுறது. நேற்றைய தினம் பாகவத்தினுடைய 2வது அத்தியாயத்தை ஆரம்பித்தோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்காமல் இது இன்னார் சொன்னார், அவர் நேரடியாக சொன்னாரோ சொல்லலையோ அவர் மூலமாக தான் தெரிஞ்சின்றேன் அப்படிங்கிற புத்தியோட அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னே பாகவதம் முழுக்க பார்க்கலாம். இது எந்த இடத்துல கேட்டாலும்
தனக்கு அந்த சமயத்தில் உபதேசம் பண்ணார், அல்லது சனத்குமாராதிகளுக்கு பிரம்மா பகவான் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இவருக்கு இவர் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அந்த சம்பிரதாயத்தில் 6 கேள்வி கேட்டா சௌனகாதி ரிஷிகள். அதுல பிரதானமான கேள்வி பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயா தன்ன சம்சிதம் அருகசி. கலியுகம் வந்துடுத்தே, இந்த கலியுகத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், அல்பாயுசர்கள், மந்தர்கள், சுமந்தர்கள். அதனால இந்த மனிதர்களுக்கு ஏகாந்த ஸ்ரேயஸை தரக்கூடிய தர்மம் எது அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு அது போல 6 கேள்விகள். அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தவராகிய சூத பௌராணிகர் அந்த விஷயத்தை தான் எங்கேருந்து தெரிஞ்சின்றோம் அப்படிங்கிறத சொல்வதற்காக சுகாச்சாரியால ஸ்மரணம் பண்ணார். எம் பிரபஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் என்ற ஸ்லோகத்தினால தம் வியாசசோன் உபயாமி குருமுனீனாம் என்று இந்த விஷயத்துக்கு குருவாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியரை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி மேலே அந்த ரிஷிகளை பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் சொன்னார் இல்லையா? எப்படி பிரதிபூஜனம் பண்ணார்? முனையசாது பிருஷ்டோகம் பவத்நிர்லோகமங்கலம் யத்கிருதா கிருஷ்ணசம் பிரஸ்னஹா ஏனாத்மா சுப்ரசீததி. நீங்க பண்ண இந்த கேள்வியானது லோகத்துக்கே க்ஷேமத்தை தரக்கூடியது. அதனால சாது பிருஷ்டோகம், நன்னா கேட்டிருக்கேன், நல்லா ஒரு கேள்வியை என்கிட்ட வச்சிருக்கேன். இது கிருஷ்ண சம்பிரஸ்னா, இதனால கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான், கிருஷ்ணன் விஷயமான கேள்வியாக இருக்கு. ஏனாத்மா சுப்ரசீததி, லோகத்துக்கே க்ஷேமம், ஆத்மாவுக்கு முதல்ல மனசாந்தியானது ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான பதில் இது ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்திரமாக ஆரம்பிக்கிறார். இப்படி பலது சொல்லுவாப்பா, ஆனால் இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், இதுதான் மக்களுக்கு க்ஷேமம் அப்படின்னு சந்தேகமே படலை சூத பௌராணிகர். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியால் பல தர்மங்கள் உபதேசம் பண்ணி வர்றார் இல்லையா? எல்லா தர்மத்தையும் சொல்றார். எல்லா தர்மம் சொல்லி முடிச்ச பிறகு யுதிஷ்டர் கேட்கிறார், ஓ தர்ம சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதஹா. சுவாமி, இவ்வளோ தர்மங்களை சொன்னேனே, இந்த தர்மங்கள்லேயே உங்களுக்கு சிறந்த தர்மம் எதுன்னு நீங்க நினைக்கிறேன்? உடனே ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதஹா. எல்லா தர்மங்கள்லையும் சிறந்த தர்மம் தர்மஹா அதிகதமோ மதஹா, சிறந்த தர்மம் நான் இதை தான் நினைக்கிறேன். எது? பகவானை தியானம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது. இதுதான் ஸ்தவைரர்ச்சே நரசதா, எப்பொழுதும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது, பகவான் நாம கீர்த்தனம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சஹஸ்ரநாமத்தை சொல்ற. சஹஸ்ரநாமம்னா என்ன? விஷ்ணுனுடைய 1000 பெயர்கள், அவ்வளவுதானே. மகாபாரத 2 உயர்ந்த விஷயம், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு என்ன வாஸ்தவ விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 1000 நாமங்கள், அவ்வளவுதானே. ஆனால் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு 3 ஆச்சாரியாலும், 3 மதத்தினுடைய ஆச்சாரியாலும், ஆதிசங்கர பகவத்பாதால், மத்வாச்சாரியர், ராமானுஜர் 3 பேரும் பாஷ்யம் எழுதியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் என்னதுன்னு பார்த்தோம்னா 1000 நாமங்கள். அப்ப எதுக்காக அதுக்கு பாஷ்யம்? அப்பேற்பட்ட நாமங்களை சொல்லிட்டு பகவன் நாமம் சொன்னாலே சத்கதியை அடைஞ்சிருவான் ஜீவன். அப்படிங்கிறதுனால அதுதான் உயர்ந்த தர்மம்னு அவரும் காண்பிக்கிறார். சூத பௌராணிகரும் அப்படிதான் இங்க ஆரம்பிக்கிறார். சவை பும்சாம் பரோ தர்மஹா யதோ பக்திரதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. சவை தர்மஹா, சவை பும்சாம் பரோ தர்மஹா, உயர்ந்த தர்மம் கேட்டேன் இல்லையா? சவை பும்சாம் பரோ தர்மஹா, அதுதான் சார் உயர்ந்த தர்மம். எது? எந்த தர்மத்தை பண்றதுனால பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ, பகவான் கிட்ட நமக்கு பக்தி ஏற்படுறதோ, அதுதான் பரஹா தர்மா. எதோ பக்தி அதோக்ஷஜே, பகவான் கிட்ட பக்தி ஏற்படுறது, நம்ம பண்ணக்கூடிய தர்மத்தினால பகவத் பக்தி நமக்கு ஏற்படுமாகில்
அதுதான் உயர்ந்த தர்மம். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? பக்தி ஏற்படும். நேற்றைய தினம் சொன்ன மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்காள் உலகத்துல. பக்தர்கள் பலவிதமாக இருக்கா, நிறைய பேர் இருக்கா. பக்தி பண்ணக்கூடியவா தான் இருக்கா, நித்தியம் பகவத் பக்தி பண்றா, பூஜை பண்றா, சாஸ்திரநாமம் சொல்றா, எல்லாம் பண்றா. ஆனால் இவர் எந்த பக்தியை சொல்றார்? அகைதுகி அப்பிரதிகதா, பலனை எதிர்பாராத கபடம் இல்லாத பக்தியாக இருக்கணும். ஏதோ ஒரு பலன், இதெல்லாம் பண்ணா சந்தோஷமாக இருக்கு, சௌக்கியமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், பகவானுக்கு இது பிடிக்குமே, பகவானுக்கு இப்ப பசிக்குமே, அந்த கிருஷ்ணனுக்கு இப்போ இந்த உற்சவம் பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட தனக்கு ஒரு பலனை எதிர்பார்க்காமல் பகவத் பக்தியை யாரு பண்றானோ அந்த பக்திக்கு காரணமாக எது இருக்கோ அந்த தர்மமே உயர்ந்த தர்மம். அஹைதுகி அப்பிரதிகதா யயா ஆத்மா சம்பிரசீததி. அந்த பக்தியினால நம்மளுடைய மனசு சுத்தியாக ஆகும், நமக்கு சந்தோஷமானது ஏற்படும். அந்த பக்தியை தரக்கூடிய தர்மமே உயர்ந்த தர்மம். அடுத்தது சொன்னார், அப்படி பகவத் பக்தியை பண்ணி என்ன லாபம்? பொதுவாக தர்மங்கள் எதற்காக? ஞானத்துக்காகத்தான் சொல்றது. தமேதம் பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன என்றெல்லாம் கர்மாக்களால தர்மங்கள் பண்ணுவதனால பிராமணாக தமேவும் விவிதிஷந்தி, அந்த பிரம்மத்தை அறிய ஆசைப்படுறாள் அப்படின்னு சொன்னதுனால தர்மங்கள்லாம் ஞானத்துக்கு அங்கமாக, ஞானத்துக்கு சாதனமாகத்தானே வேதம் சொல்றது. நீங்க பக்திக்கு சாதனமாக சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அதுக்காக சொன்னார், இந்த பக்தியானது என்ன பண்றது? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைதுகம் தர்மஸ்வனுஷ்டிதः பும்சாம் விஸ்வக்சேன கதாசு யஹ நோத்பாதயேத்யதிரதிம் சமயேவ ஹி கேவலம். பகவான் கிட்ட பண்ணக்கூடிய பக்தியானது ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானஞ்ச எத அகைத்துகம். இந்த பக்தினால என்ன கிடைக்கும்னா வைராக்கியம் சுலபமாக கிடைச்சிடும், ஞானமானது சுலபமாக கிடைச்சிடும். வைராக்கியம்னா என்ன? பொதுவா வைராக்கியம் சப்தத்துக்கு விவகாரத்துல ரொம்ப ஸ்திரமாக இருந்தா வைராக்கியம் வச்சுருக்கும். சார் ரொம்ப வைராக்கியமா இருக்காது, காத்தால பூஜை பண்ணிட்டு தான் ஆஃபீஸ் போறதுன்னு ரொம்ப திட வைராக்கியமா இருக்காது, அது வைராக்கியம் இல்லை. விராகா பற்றற்ற தன்மை, அதுதான் வைராக்கியம். எதிலையும் பற்றே இருக்கக்கூடாது. அப்போ அந்த வைராக்கியமானது பக்தியினால சுலபமாக வந்துடும். ஏன்னா இது எனக்கு எனக்கு அப்படிங்கிறதானே பற்று. இது எனக்கு இல்லை. பக்தி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பகவான் என்ன சொல்றான்? எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுப்பா. அப்ப நீ எந்த கர்மா பண்றையோ, எதை சாப்பிட்றையோ, இன்னைக்கு என்னது, இன்னைக்கு தீபாவளி, பட்சணம் பண்ணணும். எதுக்காக? இன்னைக்கு தீபாவளி, அதனால பட்சணம். அது போல இன்னைக்கு என்ன சுவாமி? வடை பாயசம். கிருஷ்ணனுக்கு கேட்கிறான் சுவாமி, எங்காவது கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணவத்தா இருக்கா, அவன் இன்னைக்கு வடை பாயசம் சாப்பிடணும்னு சொன்னா அதனால இன்னைக்கு வடை பாயசம். இன்னைக்கு எதுக்காக? புது ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு அவனுக்கு உற்சவம், இன்னைக்கு கிருஷ்ணாஷ்டமி, அதனால புது ட்ரெஸ்ஸு. இப்படி எதுவாக இருந்தாலும் பகவத் பக்தியினால பகவானுக்காக இது அப்படின்னு போயாச்சுன்னா அப்போ இதுல நமக்கு பற்று இருக்காது இல்லையா? அதனால பகவானுக்காக வஸ்து, பகவானுக்காக சமையல். நமக்காக சமைச்சோம் அப்படின்னா சிரமங்கள்லாம், அந்த ஆகாரத்தினாலே நமக்கு பல சிரமங்கள் ஏற்படலாம். பகவானுக்காக எதுக்காக? அன்னம் பூஜை பண்ணணுமே, அவனுக்கு பசிக்குமே, அந்த சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக அன்னம். அந்த அன்னத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரசாதம். அப்போ பிரசாதமா எடுத்துக்கும் பொழுது சரீரமும் புஷ்டியானது, ஆனால் அதே சமயத்துல பற்று இல்லை. இப்படியாக எந்த ஒரு காரியம் பண்ணாலும் இது பகவானுக்காக. பகவானுக்கு எதுக்காக சார் ஆபீஸ் போறேன்? சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கிறேன்? நித்தியம் ஆத்துல பூஜை நடக்கணுமே, அவனுக்கு விசேஷமா கோவில் கட்டணுமே, ஆத்துல உள்ள சுவாமிக்கு யோகம் பண்ணணுமே. அப்போ அதுக்கு வஸ்துக்கள் வாங்கணும், அதுக்காக பைசா வேண்டி இருக்கு, அதுக்காக ஆபீஸ் போறேன். அப்ப என்னாச்சு? எனக்கு சம்பாதிக்கணும், என்னுடைய சௌக்கியத்துக்குன்னு இல்லாமல்
பகவானுக்காக அப்படின்னு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னா வைராக்கியம் சுலபமாக வந்துடும். அப்ப ஏன்னா வேலை போயிடுத்துனாலும் கவலைப்பட மாட்டான், ஷோ போயிடுத்து நினைக்க மாட்டான். பகவான் அவனுடைய இஷ்டம். அப்போ அதுக்காக வேற என்ன பண்ணலாமோ அதனால திருப்தி அடைஞ்சிடறான். தனக்கு இது வேணும்னு நினைக்கும் பொழுதுதான் துக்கம் ஜாஸ்தியாக ஆறுது. அப்போ கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு 2 திராட்சை பொறுமாடா, என்னால் அதான் முடியறது, 2 திராட்சையை வாங்கி நைவேத்தியம் பண்ணு, இன்னைக்கு பைசா நிறையா இருக்கு, வட பாயசத்தோட பண்றேன் எனக்கு பண்ணு. அப்போ அவனுக்காக அப்படின்னு பண்ணால் ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹை துக்கம். அழகா வியாக்கியானம் பண்றார் ஸ்ரீதர சுவாமிகள். அஹைதுகம் ஞானம், சுஷ்கமான தர்க்காதிகள்லாம் இல்லாத ஞானம், வேதாந்த சாஸ்திரத்தினால எந்த ஞானம் உண்டோ அந்த ஞானம் இந்த பக்தியினாலேயே கிடைச்சிடும், பக்தி உண்டாக்கிடும். அதனால எல்லா சாஸ்திரங்களும் மற்றவெல்லாம் ஞானத்துக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்படுறாலோ அது இந்த பக்தியானது சுலபமாக உண்டாக்கி ஜனயதி ஆசு வைராக்கியம் உடனேயே அதை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி அடுத்தது சொன்னார். பா ஒருவேளை நீ தர்மெல்லாம் பண்ணி என்னென்னவோ பெரிய கர்மானுஷ்டாத்தா அவர் பண்ணாத தர்மமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒருவேளை அந்த தர்மத்தினால பக்தி ஏற்படலை, பகவத் பக்தி ஏற்படலை சொன்னா அதெல்லாம் வேஸ்ட். தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசு யஹ மோபாதயேத்யதி ரதிம் ஷமயேவஹி கேவலம். தர்மஹாசு அனுஷ்டிதா, எல்லா தர்மத்தையும் எல்லா கர்மானுஷ்டானம் ஒரு தோஷம் இல்லாமல் காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ எந்த தோஷமும் கிடையாது, லோபமே கிடையாது, அப்படி அனுஷ்டானம் பண்ண தர்மங்கள். தர்மசீலர் ஆனால் கோவில் பக்கம் வரமாட்டார், 2 நாமா சொல்ல மாட்டார், அவ யாரோ குதிச்சுட்டு இருக்கா, திவிநாமம் ஏதோ பாடின்னு இருக்கா, பஜனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அதோ சுவாமி ஏதோ பண்றா சுவாமி, அதெல்லாம் எதுக்காக பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நிந்த பண்றாரோ இல்லையோ உபேட்சை உண்டோ, ஏன்னா தன்னுடைய தர்மம் அதுதான் முக்கியம் அப்படின்னு இருப்பார். பகவத் பக்தி அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படி இருந்துட்டார் அப்படின்னால் அவர் பண்ணக்கூடிய சகல தர்மமும் வியர்த்தம். ஸ்ரம ஏவஹி கேவலம். ஏன்னா எந்த தர்மம் பகவத் பக்தியை ஏற்படுத்தலையோ அது வியர்த்தமே தான். எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, தர்மம் அப்படிங்கிறதுனால தர்மத்தினால அர்த்தம், அர்த்தத்தினால காமம், இப்படிதானே நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அப்படி கிடையாதுன்னு. தர்மத்தினால பக்தி தான்ப்பா. தர்மஸ்ய ஹ்யாபவத்யஸ்ய நார்த்தோர்த்தாயோபகல்பதே நார்த்தஸ்ய தர்மே காந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதः காமஸ்ய நேந்திரிய பிரீதிः லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்வஜிஞாசா நார்த்தோ யஸ்சேஹ கர்மபிः வதந்தி தத்தத்வவிதः தத்வம் விஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. தர்மஸ்ய ஹ்யாபவத்யஸ்ய நார்த்தः அர்த்தாய கல்பதே. தர்மம் அப்படிங்கிறது ஆபவர்யம், அபவர்க்கத்துக்கான சாதனம். அதனால மோட்ச சாதனமாக்கக்கூடிய தர்மத்தை அர்த்தத்துக்காக அப்படின்னு சொல்லவே கூடாது. அர்த்தா அர்த்தாய உபகல்பதே, அர்த்தத்துக்காகத்தான் இந்த தர்மமானது இருக்குன்னு சொல்லவே கூடாது, அர்த்தம் பண்ணவே கூடாது. தர்மத்தினால பொதுவாக லோகத்தில் அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். தர்மம் பண்ண அர்த்தமானது சேரும். அர்த்தம் வர வர அதனால இந்திரிய பிரீதி அது கிடையாது. நார்த்தஸ்ய தர்மேகாந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதः. அர்த்தம் அப்படிங்கிறது தர்மேகாந்தஸ்ய, தர்மத்துக்காகத்தான் அர்த்தமே தவிர அர்த்தம் அப்படிங்கிறது காமத்துக்காக கிடையாது. காமஸ்ய நேந்திரிய பிரீதி லாபோ ஜீவேத யாவதா. காமம் எதுக்காக? இருக்க வரைக்கும் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? இந்திரியங்களுக்கு சௌக்கியம் தர வேண்டாமா? நன்னா கண்ணு பார்க்கணும், நன்னா காது கேட்கணும், அதுக்கு வேண்டிய புஷ்டியெல்லாம் பண்ணிக்கணும், அதுக்காக வேண்டிய வஸ்துக்கள்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிற இந்த இந்திரிய சுகத்தை இதுதான் காமம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லை. அப்போ தத்துவ ஜிக்ஞாசா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், ஆசைப்படணும். எது வரைக்கும் நம்ம வாழணுமோ அந்த வாழ்நாளுக்குள்ள
தத்துவம் என்ன, வாஸ்தவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். தத்துவம் எது? வதந்தி தத்தத்வவிதா தத்துவம் யஜ்ஞானமத்வயம். தத்துவத்தை அறிஞ்ச ஞானிகள்லாம் அதை தான் தத்துவம்னு சொல்றா. எதுன்னா பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி. உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பிரம்ம பிரம்மன்னு சொல்றது அந்த தத்துவத்தை. யோகிகள்லாம் பரமாத்மா பரமாத்மான்னு சொல்றா. சாத்வதர்கள் சொல்லக்கூடிய பாகவதர்கள்லாம் பகவான் பகவான்னு சொல்றா. அப்போ என்னாச்சுன்னா, ஒருத்தருக்கே ஆஃபீஸில் ஒரு பேர், ஸ்கூலில் ஒரு பெயர், அல்லது ஆற்றுல ஒரு பேர், 3 பேராலையும் அவரை கூப்பிட்டு இருக்கா. 3 பேர் இருந்தாலும் ஆசாமி ஒருத்தர் தானே. அதுபோல ஒரே வஸ்து தான். சில பேர் அந்த வஸ்துவை பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, சில பேர் பகவான் பகவான்னு சொல்றா, சில பேர் பரமாத்மா பரமாத்மான்னு சொல்றா. இது 3ம் ஒன்று தான். இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்பாவோட நிற்கும் பொழுது அவனுக்கு பையன்னு பெயர். அதே அந்த பையனுக்கு பக்கத்துல அவருடைய புள்ள இருந்தாருன்னா அவருக்கு அப்பான்னு பேர் வந்துடும். தாத்தா நின்று இருந்தாருன்னா பேரன்னு பேரு. அதுபோல பக்கத்துல யார் நிற்கிறாரோ அவளை பொறுத்து இவருக்கு பேர் மாறுறது இல்லையா? அந்த மாதிரி பிரம்மம் அப்படின்னா நிர்குணமாக இருந்தால் பிரம்மம். அதுவே கொஞ்சம் மாயா சம்பந்தம் வந்துடுத்தோ அப்படின்னால் அவருக்கு பரமாத்மான்னு பெயர். அதுலேயும் சத்துவகுண பிரதானமாக இருந்தால் பகவான்னு பெயர். அப்படிங்கிற இந்த இன்னொரு சம்பந்தத்தினால பேர் மாறுறது அப்படின்னு இருந்தாலும் கூட 3 வஸ்து ஒன்றுதான். அதனால பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே. அதுதான் சார் தத்துவம். இந்த தத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தச்ரத்ததானாமுனயः ஞான வைராக்யயுக்தயா பஷ்யந்த்யாத்மனிச்சாத்மானம் பக்த்யா ஸ்ருதக்ரஹீதயா. ஞானிகள்லாம் தச்ரத்ததானாமுனயः, இந்த முனிவர்கள் ஞானிகள் மனனசீலர்கள். முனையஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு மனனம் பண்ணக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட ஞானிகள் அவெல்லாம் பஷ்யந்தி ஆத்மனி சாத்மானம், தன்னிடத்திலேயே பகவானை பார்க்கிறா. இது அத்வைதத்தினுடைய விஷயம். தன்னிடத்திலேயே பகவானை பார்க்கிறா. எங்கேயோ பகவான் இருக்கான் எங்கேயோ பகவான் இருக்கான்னு பார்க்கறதில்லை. ஆத்மனி ஆத்மானம் பஷ்யந்தி, ஜீவனிடத்திலேயே அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னு பார்க்கிறா. அல்லது ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான்னு பார்க்கிறா. எதனால பார்க்கிறா? பக்தியா சுதகிரஹீதயா, பக்தியினால அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை அடைஞ்சிடுறா. அதனால சொல்றார் ஞான வைராக்கியயுக்தயா பக்தியா. ஞான வைராக்கியத்துடன் கூடிய பக்தி, அந்த பக்தியினால இவர்கள் தன்னிடத்திலேயே பகவானை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர்களாக இருக்கார்கள். அதனால அதப்பும்பிஹி விதஸ்ரேஷ்டாஹ வர்ணாசிரம விபாகசஹ ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷனம் தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யஹ கீர்த்திதவ்யஸ்ச ஜேயः பூஜ்யஸ்ச நித்யதா. இதுதான் முக்கியமான தர்மம். பார், நிருணாம் ஸ்ரேயான்னு கேட்டே இல்லையா? மக்களுக்கு எது ஸ்ரேயஸான விஷயம் கேட்டே இல்லையா? அதப்பும்பிஹி விதஸ்ரேஷ்டாஹ வர்ணாசிரம விபாகசஹ ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி. எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவாவாளுக்கு இருக்கக்கூடிய தர்மம் என்ன உண்டோ அந்த தர்மத்தினால பகவத் சந்தோஷமானது ஏற்படணும். சம்சித்திஹி பகவத் ஹரிதோஷனம். நம்ம பண்ணக்கூடிய கர்மாவினாலே தர்மத்தினாலே பகவான் சந்தோஷப்படுவானாகில் அதுதான் உயர்ந்தது. அதனால எப்பொழுதும் பகவானே தியானம் பண்ணப்பட வேண்டியவன், பகவானே பூஜிக்க தகுந்தவன், அவனே தியானம் பண்ணப்பட வேண்டியவன். எப்படி சொல்லிட்டு எப்படி பக்தி பண்ணிட்டு இருந்தா போதுமா? இந்த பக்தியினால என்ன கிடைக்கும்? யதனுத்யாசனா யுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோணகுர்யாத் கதாரதிம். பகவத் தியானம் பண்ணதனாலேயே
ஞானத்தினால என்ன விஷயம் உண்டோ அது நடக்கிறது. எதனும் தியாசனாயுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம். கர்ம வாசனையினால சிரமப்பட்டுட்டே இருக்கான் இந்த ஜீவன். அந்த கர்ம கிரந்தியானது இவனுக்கு போயிடும். சிந்தந்தி கோவிதாக தஸ்ய கோனகுரியா ததாரதிம். அதனால பக்தியினாலேயே இவன் சகல கர்ம பாசத்தையும் அறுத்துருவான். அந்த பகவத் தியானமே கட்டி எதனோ தியாசினா யுக்தாக, அந்த கட்டியினால சகல கர்ம வாசனைகளும் அறுத்து தள்ளிடுவான். அதனால மெல்ல மெல்ல பக்தியினாலேயே மோட்சத்தை அடைஞ்சிருவான். அப்படி இருக்க அந்த பகவான் விஷயமாக ஒரு கதையை கேட்பதற்கோ பகவத் விஷயத்தை பேசுவதற்கோ பகவன் நாமத்தை சொல்றதுக்கோ யாருக்கும் ஆசைப்பட மாட்டான். கோணபுரியா கதாரதி இல்லையே. சுலபமாக சொல்லிட்டேன், பகவத் பக்தி பண்ணால் சுலபமாக கிடைச்சிரும், முக்தியான சுலபம், மோட்சம் சுலபம் நீங்க சொல்றேன். கேட்க நல்லா தான் இருக்கு, அந்த பக்தி கூட பண்ண வரமாட்டேங்கிறது. பக்திக்கு என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான வழியும் சொல்றார். சுஸ்ரூஷோ சப்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி ஸ்யான்மஹத் சேவையா விப்ராஹ புண்ணியதீர்த்த நிஷேவநாதே சின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருத்யந்தஸ்தோ ஹ்யபத்ராணி விதுனோதி சுஹுத்சதாம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी तदा रजस्तमो भावाः कामलोभादयश्च ये चेतः एतैः अनाविद्धं स्थितं सत्त्वे प्रसीदति. शुश्रूषोः श्रद्धानस्य, யார் இதை கேட்கணும்னு ஆசைப்படுறானோ இதில் ஸ்ரத்தையோடு இருக்கானோ அவனுக்கு வாசுதேவ கதா ருச்சிஹி, கிருஷ்ண பக்தியில ஆசையானது ஏற்படுறதுக்கு என்ன வழின்னா சியான் மகத் சேவையா, மகான்களை ஆசைக்கணும், மகான்களை போய் நாடணும், அவளோட இருக்கணும், அவளுடைய சங்கத்தை பிரார்த்தனை பண்ணணும். அதனாலதான் ஜடபரதர் கூட பின்னாடி சொல்றார், ஏ ரகுகணா இதெல்லாம் தபஸ்னாலாம் வராதுப்பா, ரகுகணா இதன் தபசானயாத்தி நச்சிஜயா நிர்வபனாத் பிருஹாத்வா நந்தசா நைவ ஜலாக்னி சூரியைஹி வினா மகத்பாத ரஜோபிஷேகம். மகான்களை ஆசிரிக்கணும், மகான்களை ஆசிரிச்சாதான் பக்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். பக்தினா என்ன? பக்தி எப்படி பண்றது? ஏதோ பூஜை பண்றது பக்தியா? ஏதோ சொல்றது பக்தியா? இல்லை, பக்தினா என்ன? வாஸ்தவத்தில் பக்தி எந்த பக்தி நமக்கு வைராக்கியத்தை ஞானத்தை கொடுக்குமோ அந்த பக்தி எப்படி பண்ணணும் மகான்கள்னா பார்க்கணும். சகலத்தையும் திறந்துன்னா இருக்கா, பகவானுக்காக சகலத்தையும் திறந்தவான்னு பகவானே சொல்றான். ஏ தாராகார புத்திராப்தான் பிராணாம் வித்தம் இமம் பதம் தெக்வாமாம். எல்லாத்தையும் விட்டுட்டாலே பக்தர்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக என்னையே சரணம் இருக்காளே அப்படின்னா பக்தி பண்ணணும். அந்த பக்தி அதனால அவளை பார்க்க பார்க்க அவகிட்ட நெருங்க நெருங்க ஓஹோ இப்படிதான் இருக்கணுமா, இப்படி பக்தி பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு மெல்ல 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 அந்த பக்தியை எப்படி பண்ணணும்னு அந்த பகவத் பக்தியில ருச்சியானது ஏற்பட்டுடும். அதனால மகத் சேவை அப்படிங்கிறது முதல்ல. அப்புறம் அதே மாதிரியாக இன்னொரு காரணம் சொல்ல, புண்ணிய தீர்த்த நிஷேபனாது, நிறைய க்ஷேத்ரானங்கள்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அப்படி பண்ண 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 சின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா, இப்படி பக்தி பண்ணும் பொழுது மெல்ல 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 இந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது பகவத் விஷயமாக காதல் விழறதா, அப்படி கிருஷ்ண சரித்திரங்களையோ பகவானுடைய விஷயங்களையோ கேட்கக்கூடிய இவனுடைய மனசுக்குள்ள கிருஷ்ணஹா ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணி மிதுனோதி சுஹுத்சதாம், மெல்ல மெல்ல ஹிருதி அந்தஸ்தா மனசுக்குள்ள பூந்துருவான். அப்படிதான் சொல்றார். அப்படிதான் சரித்திரங்கள்லாம் மேல அமையிறது. நாரதர் உபதேசம் பண்ண துருவனுக்கு அப்படியே கிருஷ்ணன் தியானமானது சம்பவிச்சிருத்து. அப்போ இப்படி மகான்கள் உபதேசம் பண்ண அவ சொல்ல சொல்ல அதை கேட்டு 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 பகவான் அவளுடைய ஹிருதயத்திலேயே இருந்துட்டு சித்த சுத்தியை ஏற்படுத்துறான். இதுதானே வேதாந்தம் சொல்றது. சித்த சுத்தி கர்மாக்களால என்ன பலன்? சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தி ஏற்பட்டதுனால ஞான வைராக்கியம் ஏற்படக்கூடிய தகுதியை அவன் அடையிறான்.
அப்படிங்கிற என்ன கிரமங்கள் இருக்கோ இதெல்லாம் பக்தியினாலேயே நடக்கிறதுங்கிறார். அப்போ பக்தியினால பகவான் உள்ள புகுந்துட்டான் அப்படின்னா மெல்ல 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 இவனுக்கு சித்த சுத்தியானது ஏற்படுறது. அபத்ராணி விதனோதி, இப்படி எல்லாம் அபத்திரங்கள்லாம் போயிடுத்து, அமங்கலமான விஷயங்கள், சித்த மாலின்யம் போயிடுத்து. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, நித்தியம் பாகவதத்தையோ அல்லது பாகவதர்களையோ சேவிப்பதனால சித்தசுத்தி ஏற்பட்டுடுத்தோ. அப்படி ஏற்பட்டவனுக்கு பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்புறம் முதல்ல பக்தி ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ ஸ்திரமாக இருக்காது. இப்படியும் தோணும், இன்னைக்கு ஒரு நாள் தானே, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போகிறதுக்கு வழி சரியில்லை, இல்லை ஆட்டோ கிடைக்கல, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ருச்சி ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னா எங்க நடக்கட்டுமே, எந்த சிரமம் இருந்தாலும் போகணுங்கிற துடிப்புல உட்கார்ந்துக்குவான். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அத்தகைய ஒரு நைஷ்டிகி பக்தி, அச்சஞ்சலமான பக்தியானது ஏற்பட்டுடும். அதனுடைய பிரயோஜனம் என்ன? ததாரஜஸ்தமோபாவாஹ காமலோபாதயஸ்சயே சேதஹா ஏதைஹி அநாவித்ஹம். ரஜோகுணங்கள், தமோ குணங்கள், அதனுடைய காரியமான காமம், குரோத, லோபமோ, மதமாத்சரியங்கள் எல்லாம் போச்சு மனசுலேருந்து. அப்போ இதெல்லாம் போயிடுது அப்படின்னா சேதஹா ஏதைஹி அநாவித்தம் ஸ்திதம் சத்வே. சத்வகுணத்துல இந்த மனசு நிறுத்தப்படும். சாத்விகமான மனசு வந்துருத்தோம் அப்படின்னால் இவன் பிரசன்னமாக ஆயிடும். ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தியோ கதா பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. எப்படி சித்த சுத்தி ஏற்பட்ட தமோகுணம் ரஜோகுணம் நீங்கிய சத்வகுணம் பிராதான்யம் உடையவனாக இந்த பக்தனுக்கு பகவத் தத்துவ விஞ்ஞானமானது சுலபமாக கிடைச்சுள்ளது. அதனால பக்தியினால சீக்கிரமாக, நேற்றைய தினம் சொன்னோம் இல்லையா, சத்யோஹிருத் அவருத்ததே. எவனுக்கு இந்த சாதன சாமகிரி இருக்கோ, பக்தி முன்னாடியே இருக்கோ, அவனுக்கு பாகவதம் திறந்தவுடனேயே தட்சணாத்து ஹிருதி அவருத்ததே. இந்த சாதன சாமகிரி இல்லாதவனுக்கு, சிரவணம் கீர்த்தனம் முதலிய பக்தியில ஆதரவு இல்லாதவனுக்கு மெல்ல 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 இந்த பக்தியில ருச்சி உண்டாகி இந்த பக்தி அச்சஞ்சலமாக ஆன பிறகு இப்ப என்ன ஆச்சுன்னா சத்யா ஹிருதி அவருத்ததே. மெல்ல வந்த பகவான் ஹிருதயத்தில் ஸ்திரமாக ஆயிடுவான். இந்த காரியம் பக்தியினால் நடக்கிறது இல்லையா? இதேதான் ஞானத்தினாலையும். இந்த பக்தி ஞானத்தை ஏற்படுத்துறது. ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானச்சேதகைதுகம் அப்படின்னா ஞானத்துடைய காரியம் என்ன? வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டயேவ ஆத்மனீஸ்வரே. பகவத் தத்துவ விஞ்ஞானம் கிடைச்செடுத்தோ அப்படின்னு சொன்னால் இவனுடைய ஹிருதய கிரந்தியானது, அவித்யா கிரந்தியானது, மாயா விஷயமானது நாசமடைகிறது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, சகல அனாரப்தமான கர்மாக்கள்லாம் இவனுடைய கர்மாக்கள் ஒழிகிறது. திருஷ்டயேவ ஆத்மனீஸ்வரே, பகவத் சாட்சா்காரம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு என்ன வேணும்? அப்போ ஆனந்தமயமாக ஆயிடுறான். அதனால அதோவை கவயோ நித்யம் பக்திம் பரமயா முதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதினி. அதனால எல்லோரும் பக்திம் பரமயாமுதா குருவன், ஞானத்துக்காக சமப்படுறதே கிடையாது, பக்திக்காக சமப்படுவா. பக்தியை பண்ணணும்னு ஆசைப்படுறா. யார்கிட்ட? வாசுதேவே பகவதி. பகவான் பக்தி பண்ணணும் அப்படின்னா பிரம்மத்துக்கிட்ட பக்தி பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது நிர்குணமானது, நிராகாரமானது. அதனால பிரம்ம பக்தி கிடையாது. அப்போ வாசுதேவன் கிட்ட பக்தியை செலுத்துறா. அதுதான் முன்னாடியே சொன்னார், பிரம்மமோ பரமாத்மாவோ பகவானோ எல்லாம் ஒண்ணுதான். ஆனா பக்தி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பகவானுக்கு, அந்த பிரம்மத்துக்கு குணங்கள் வேண்டியிருக்கு. அதை பின்னாடி சொல்ல போறார் ஸ்ருதி. இந்த குந்தி ஸ்துதியில கூட பகவானுடைய அவதாரம் எதுக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது காரணத்தை சொல்ல போறார்.
அப்போ இந்த பக்திக்காக வாசுதேவன் பக்தியை சொல்றாரு. இங்கே வாசுதேவே பகவதி குருவந்தி. வாசுதேவன் சொல்லிட்டேலே திடீர்னு ஏன் வாசுதேவன், அதுக்கான காரணத்தை சொல்றார். சத்தம் மதஸ்தமயிதி பிரகிருதே குணாஹ தைர்யுக்தः பரப்புருஷ ஏகைஹாஸ்ய தத்தே ஸ்தித்யாதயே ஹரி விரிஞ்ச ஹரேதி சம்ஞாஹ ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வதனோஹோ நிருணாம் ஸ்யுஹு. மாயினுடைய 3 குணங்கள் சத்துவம் தமசு. இதனால இந்த 3 குணங்களுடைய சம்பந்தத்தினால தைர் யுக்த பரஹா புருஷா ஏகா இஹ அஸ்ய தத்தே. ஒரே பகவான் தான், ஒரே பரமாத்மா தான் இந்த மாயினுடைய 3 குணங்களால ஸ்தித்யாதயே ஹரி விரிஞ்சி ஹரே சம்யா. ஸ்திதியில விஷ்ணு அப்படின்னும், இந்த உற்பத்தி காலத்துல ஜெகத் சிருஷ்டி சமயத்துல பிரம்மான்னும், நாச காலத்துல அல்லது ஒடுங்கும் காலத்துல பிரளய காலத்துல பரமேஸ்வரன் ஹரன் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்போ 3 பேரும் ஒரே மூர்த்தி தானே, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறவங்க ஒரே மூர்த்தி தான். மாயினுடைய சம்பந்தத்தினால 3ஆக சொல்லப்படுறா. 3 காரியங்களை பண்ணக்கூடியவாளாக இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது எதுக்காக வாசுதேவன், வாசுதேவன் கிட்ட விஷ்ணு கிட்ட ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக சொல்றார். சத்வதனோஹோ நிருணாம் ஸ்யுஹு. இந்த மும்மூர்த்திகளும் வாஸ்தவத்தில் பேதம் இல்லாதவா, இருந்தாலும் ஒரு பேதம் இருக்கு. ரஜோகுணாதிக்கத்தை உடையவர் பிரம்மா, தமோகுணம் உடையவர் பரமேஸ்வரன். அதனால சத்வகுணம் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை நம்ம ஆசைக்கணும். அப்பதான் ஸ்ரேயாம்சி. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். பார்த்திவா தாரணோ தூமஹா தஸ்மாத் அக்னிஸ்திரீமயஹ தமசஸ்து ரஜஸ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்சனம். ஒரு கட்டை, அந்த கட்டையை எரிக்கிறோம் அப்படின்னால் அந்த கட்டையிலிருந்து வாஸ்தவத்தில் கட்டைங்கிறது என்னது? பார்த்திவாது தாருணகா. பூமியிலிருந்து உண்டாகக்கூடிய பார்த்திவ வஸ்து, பூமியிலிருந்து உண்டாகக்கூடியது அது மரம் அப்படிங்கிறது. அதுல ஏதாவது பிரகாசமான வஸ்து உண்டா? பிரகாசமான வஸ்துவும் கிடையாது. அதுல அசைவு உண்டா? அதுவும் கிடையாது. கட்டையை போட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுல அசைவும் இருக்காது, அதுல பிரகாசமும் இருக்காது. ஆனால் அந்த கட்டையிலேருந்து வரக்கூடிய புகை இருக்கு வச்சுக்கோங்க, அந்த புகையில என்ன இருக்கு? அசைவு இருக்கு. அந்த கட்டையை எரிச்சிட்டோம் அப்படின்னா, கட்டையை எரிக்கும் பொழுது புகை கிளம்புறது, புகையில அசைவுங்கிற ஒரு குணமானது தெரியறது. அப்போ அசைவே இல்லாத ஒளியற்றதாகிய கட்டையை காட்டிலும் அதிலேருந்து கிளம்பக்கூடிய புகை ஓரளவுக்கு உயர்ந்தது. ஏன் அசைவு உடையதாக இருக்கே, அதை விட பெட்டர் எது? தஸ்மாத் அக்னி. அதுக்கும் மேல வரக்கூடிய நெருப்பு. ஏன்? அந்த நெருப்பு கிட்ட அசையக்கூடிய தன்மையும் இருக்கு, பிரகாசம் ஒளிங்கிற விஷயமும் இருக்கு. இந்த நெருப்பும் புகையும் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா பார்த்து அந்த காஷ்டத்துலேருந்து தான், கட்டையிலேருந்து தான் உண்டாச்சு. ஆனா அந்த கட்டையை காட்டிலும் அசையாத, வெளிச்சம் இல்லாத கட்டையை காட்டிலும் புகை, அசையக்கூடிய புகை, அதை விட பிரகாசமும் அசையக்கூடிய தன்மையும் உடைய அந்த நெருப்பு எப்படி உயர்ந்ததோ அது போல தமசங்கிற குணத்தை காட்டிலும் ரஜோகுணம் உயர்ந்தது, அதை காட்டிலும் சத்வகுணம் உயர்ந்தது. அதனால சத்வகுண பிரதானமான பகவான் வாசுதேவனை நாம் ஆசிரியிப்போம் அப்படின்னு சொல்லி, இந்த பகவானும் தான் எல்லா வேதங்களும் சொல்றோம். நம்ம பண்ணக்கூடிய எல்லா கர்மாக்களும் வாசுதேவ பரா வேதாக, வாசுதேவ பராமகாஹ, வாசுதேவ பரா யோகாஹ, வாசுதேவ பரா கிரியாஹ, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபஹ, வாசுதேவ பரோ தர்மஹ, வாசுதேவ பராகதிஹி. சகல வேதங்களும் சகல சாஸ்திரங்களும் வாசுதேவனத்தான், நாராயணன் நாராயணன் சொல்றது. அந்தர்பகிஷ்டத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ, நாராயண பரோத்யாத்மா தியானம் நாராயண பரஹ என்று எல்லா வேதமும் எல்லா உபனிஷத்தும் வாசுதேவனம் தானே பிரதிபாதனம் பண்றது. எல்லா யாகங்களும் வாசுதேவ பரனாகத்தானே இருக்கு. அதனால எல்லாம் வாசுதேவ பரமாகத்தான் உலகத்தில் உண்டு. அதனால இந்த வாசுதேவனை ஆசைக்கணும். இந்த வாசுதேவன் என்ன பண்றார்?
சயேவேதும் ததர்ஜாக்ரே பகவான் ஆத்மமாயயா சதசத்ரூபயா தாசோ குணமையா குணோ விபுஹு. இந்த பகவான், இந்த வாசுதேவன் சயேவ இதம் சசர்ஜ அக்ரே, இதை சிருஷ்டி பண்றார். இது என்னது? இப்பதானே நீங்க ஸ்திதியினுடைய பாலனங்கிற கர்மாவனுடைய தேவதையாக வாசுதேவன். சிருஷ்டிக்கு யாரு? பிரம்மா தானே சொல்லணும். ஆனா வாசுதேவன் சொல்லிட்டு இந்த வாசுதேவன் தான் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். சயே வேதம் சதர்ஜாக்ரே. இவர் சிருஷ்டி பண்றாருன்னா யாரு? அப்போ அதுதான் முன்னாடியே சொன்னோம். இந்த வாசுதேவனோ இல்லை பிரம்மாவோ இல்லை சிவனோ, இவா 3 பேருமே யாரு அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரன் யாரு? சகுணமாக இருக்கும்போது ஈஸ்வரன், மாயா சம்பந்தம் இருக்கும்போது ஈஸ்வரன், அது இல்லாத பொழுது அவனே பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ பிரம்மத்துக்கிட்டே இருந்தானே இந்த சிருஷ்டி எல்லாம் நடக்கிறது. அதுதானே எதுவும் பார்த்தோம். உபனிஷத்து ஏதோவா இமானி பூதா நிஜாயத்தே அப்படின்னு எந்த பிரம்மத்திலேருந்து உண்டாச்சுன்னு சொல்றதோ அந்த பிரம்மம் அப்படிங்கிறது தான் இங்கே சயே வேதம் ததர்ஜாக்ரே. அந்த பிரம்மம், அந்த பரமாத்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணான். திரும்ப திரும்ப உலக சிருஷ்டினே சொல்றது பாகவதம். எல்லா சாஸ்திரமும் அதான் சொல்ல வேண்டியது. வேதாந்தம் எடுத்துட்டாலே பகவானுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், எங்கேருந்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி சம்ஹாரம் நடக்கிறதோ அவன் தான் பகவான். அது யாருன்னா எடுத்துக்கோம். அந்த பகவான் சப்தத்தினால் நீங்க சிவனோ இல்லை விஷ்ணுவோ பிள்ளையாரோ யாரை சொன்னாலும் அடையாளம் என்ன படுத்துறோம் அப்படின்னா, எங்கே இருந்த உலகம் உண்டாச்சோ, யார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணானோ அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதானே. பொதுவாக எல்லாருமே எப்படி ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவா அப்படின்னா, நமக்கு எது தெரியறதோ அதை வச்சுன்னு தான் அடையாளப்படுத்துவா. சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி ஒரு நியாயம், சாக்கா சந்திர நியாயகான், இந்த 3ஆம் பிறை சொல்றா இல்லையா, அன்னைக்கு சந்திரனை பார்க்கணும்னு சொல்றது. சந்திரன் தெரியல, ரொம்ப சின்னதா ஒரே ஒரு ஒரே கீத்து மாதிரி தான் இருப்பார். சந்திரனை ஒருத்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் சந்திரன் எங்கடா இருக்கான்னு கேட்கிறார் தாத்தா. பையன் சொல்றான், தாத்தா அங்க இருக்காரு பார். எங்க இருக்கார்? தெரியலையே. அந்த 2 கலர் கோழியோ, அந்த கலர் தெரியுறது, அந்த மரத்து கலை நடுவுல பாருங்கோ அப்படின்னு காமிச்சு கொடுக்குறான் இல்லையா. அப்போ அங்க இருக்கக்கூடிய சந்திரனை எப்படி காண்பிக்கிறான்னா, இவருக்கு எது தெரியறதோ கண்ணுக்கு நேரா அந்த மரக்கலையை காண்பிச்சு, அந்த 2 மரக்கலைக்கு நடுவுல தெரியறது இல்லையா அப்படின்னு காமிச்சு கொடுக்குற மாதிரி நமக்கு எது தெரியறது, நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியல. அப்போ கண்ணு எதிர்த்தாப்புல பிரபஞ்சம் தெரியறதே. இந்த பிரபஞ்சத்தை காண்பிச்சு இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து உண்டாச்சோ, எங்கே இருக்கோ அப்படின்னு இதுதான் வேதம் உபனிஷத்து எல்லாம் இதுதான் காண்பிச்சு நமக்கு அதை புரிய வைக்கிறது. அதனால திரும்ப இங்கேயும் பாகவதத்திலையும் அதே விஷயத்தை சொல்றார். பகவான் வாசுதேவன் சொல்லிட்டு அந்த பகவான் தான் சயே வேதம் சதர்ஜாக்ரே பகவானே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். எப்படி சிருஷ்டி பண்ணார்? ஆத்ம மாயையா, தனக்கு அதீனமாக்கக்கூடிய மாயையினாலே. அந்த மாயை எப்பேற்பட்டது? சதசத் ரூபயா, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சதசத் விலட்சணம்னு சாஸ்திரங்கள்ல இருக்குன்னு சொன்னால் அது எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? முன்னாடியும் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்கள்ல எது இருக்கோ அது சத்துன்னு பேரு. அது பிரம்மத்துக்கு மட்டுமே உடைய தன்மை. அப்ப மாயை இல்லைன்னு சொல்லிடலாமான்னா இல்லைன்னு சொல்ல முடியல, ஏன்னா தெரியறதே. அதனால என்ன பண்ணிட்டா சதசத் விலட்சணம், அது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். விவகாரம் இருக்க வரைக்கும், உலகம் இருக்க வரைக்கும் மாயை உண்டு. எப்ப இல்லை, இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற காலத்துல மாயையும் கிடையாது. அது யாருக்குன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும், யாரு ஞானியாக ஆயிட்டானோ, யாருக்கு ஞானம் சித்திச்செடுத்தோ அவனுக்கு மாயை போச்சு. அதனால அவனை பொறுத்த வரைக்கும் மாயை இல்லை, மற்றவாளுக்கெல்லாம் மாயை இருக்கு. யானி சாசப்த பூதானாம் அப்படின்னு இவன் முடிச்சுட்டு இருக்கான், மற்றவாளெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். அப்ப இருக்கும் பொழுதும் அவனை பொறுத்த வரைக்கும் மாயை இல்லை, மற்றவாளுக்கெல்லாம் மாயை இருக்கு. அதனால இந்த மாயினுடைய சுரூபத்தை சொல்லும் பொழுது இது இதமித்தம்னு சொல்ல முடியாத ஒரு சுரூபம் உடையது, சதசத் விலட்சணமானது. அதுதான் இங்க சொல்றார்.
சதசத்ரூபயா சாசோ குணமையா. குணமயி மாயா, மூன்று குணங்களுடைய கலவை, சத்வம தமசனுடைய கலவை தானே மாயை. அதனால இந்த மாயையினால பகவான் சிருஷ்டி பண்ணார். அதால எடுத்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா அவருக்கு சம்பந்தம் உண்டானா? குணமையா அகுணோ விபு, அவருக்கு இந்த மாயா சம்பந்தமே கிடையாது. அவர் சத்வம் ரதசு தமசு இதனுடைய சம்பந்தமே இல்லாதவர். இதனால பண்ணாலே தவிர அவர் சம்பந்தப்பட்டவர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அதனால ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லை. அதனால மாயினுடைய விகாரம், மாயினுடைய பிராபல்யம் பகவான் கிட்ட கிடையாது. ஆனால் அப்படி சிருஷ்டி பண்ண பகவான் தயா விலசிதேஷு ஏஷு குணேஷு குணவான் இவ அந்தஸ்பிரவிஷ்ட ஆபாதி விஞ்ஞானேன விஜృంభిதா. அந்த மாயினால் சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த எல்லா விஷயங்கள்லையும் ஏஷு குணேஷு, இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் குணேஷு குணவான் இவ, இது எல்லாமே குணங்களை கொண்டதானே. எல்லா விஷயமும் சத்துவகுணத்தினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியது, தமோ குண பிரதானமான வஸ்துக்கள் ரஜோகுணத்தை உடையது. இப்படி இது எல்லாமே என்னெல்லாம் குணவஸ்துவாக இருக்கோ அதுல குணவான் இவ, குணத்தை கொண்டவனை போல ஜீவனாக. ஜீவனுக்கு வாஸ்தவத்துல சம்பந்தம் கிடையாது, ஆனால் குணத்தை சம்பந்தப்பட்டவனை போல பகவான் இருக்கான். அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஞ்ஞானேன விஜృంభిதா. அப்போ இந்த லோகத்துல சைத்தன்யமானது தெரிகிறது. அதனால விஞ்ஞானேன விஜృంభిதா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். என்னது, ஒரே ஆத்மான்னு சொன்னேன், அந்த ஒரே ஆத்மா இதுக்குள்ள நுழைஞ்சு பலது மாதிரி தெரியறதுங்கிறேலே, அந்த பிரவிஷ்டாபாதி அப்படின்னு சொல்றேலே, இதை எப்படி? யதாஹி அவஹிதோ வன்னிஹி தாருஷ்வேகஸ்வயோனிஷு நானேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ததாபமான். ஒரே நெருப்ப இந்த சாத்திய தீபத்துல லட்ச தீபம் ஏத்துறா இல்லையா? ஒரே தீபத்தை அப்படியே ஏற்றிலே வந்து நிறைய தீபம் இருக்கா மாதிரி தோன்றது இல்லையா? யதாஹி அவஹிதோ வன்னிஹி தாருஷு, பல கட்டைகள்ல ஏற்றப்பட்ட ஒரே வன்னி எப்படி பலதாக தெரிகிறதோ அது போல பகவான் பலது மாதிரி நானேவ பாதி, நானா பாதி இல்லை, பலது மாதிரி தெரிகிறான், வாஸ்தவத்துல ஒண்ணுதான். असौ गुणमयैः भावैः भूतसूक्ष्मेन्द्रियात्मभिः सुनिर्मितेषु निर्विष्टः भुङ्क्ते भूतेषु तद्गुणान्. இப்படியாக இருந்துட்டு ஜீவனாக இருந்துட்டு இது எல்லாத்தையும் பூதேஷு புங்க்தே குணான், இதை ஜீவனாக அனுபவிக்கிறான் அல்லது அனுபவிக்கும்படியாக சாட்சி பூதனாக இருக்கிறான் அப்படின்னு இவ்வளோ விஷயமும் எதுக்காக அப்படின்னா அவர் கேட்டார். ரெண்டு கேள்விக்கான பதில் இப்ப சொல்லிட்டார். முதல்ல எது ஸ்ரேயஸ்ன்னு கேட்டார் இல்லையா? பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயா, அதுக்கு எந்த தர்மத்தினால பக்தி ஏற்படுமோ அந்த தர்மம் தான் பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயான்னு சொன்னார். அடுத்தது தஸ்ய கர்மாணி உதாராணி என்று பகவானுடைய உதார கர்மங்கள் எது? சிருஷ்டி சம்ஹாரங்கள், இதை பத்தி சொல்லுங்கோன்னு கேட்டார். அதற்காக இந்த விஷயங்களை சொல்லிட்டு வரார். இதுக்கு அடுத்தது பகவான் எதற்காக அவதாரம் எடுக்கிறான், அவதார பிரயோஜனத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதுலயும் தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ எஸ்ய சிகீர்ஷயா தன்ன சுசுரூஷமானானாம் அர்ஹசி அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் தேவகி வசுதேவாளுக்கு எதை செய்வதற்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதை பொதுவாக சொல்லிட்டார். भावयत्येष सत्त्वेन लोकान् वै लोकभावनः लीलावतारानुरतः देवतिर्यं नरादिषु सत्त्वेन लोकान् भावयति एषः. இந்த அவதாரங்களால பகவான் பரிபாலனம் பண்றான், காப்பாற்றுறான். பாவயதி, அப்போ லோகக்ஷேமத்துக்காக லோக பாலனத்துக்காக பகவானுடைய அவதாரமானது லீலாவதாரானுரதா, பலவிதமான அவதாரங்கள் பண்றான். தேவ திரியம் நராதிஷு, தேவர்களையும் மனுஷர்கள் பட்சிகளாகவும் பசுக்களாகவும் எப்படி பலவிதமான அவதாரத்தை பண்றான் அப்படின்னு 4 கேள்விகளுக்கு பதிலை சொல்லி முடிச்சார். அடுத்தது அவதாராஹி அசங்கேயாக என்று ஹரேஹே சத்வநிதே த்விஜாஹ, பகவானுடைய அவதாரங்கள் அவ கேட்கிறா. சோனுகாதிகள்லாம் அவதாரங்களை பற்றி சொல்லணும்,
ஒவ்வொரு பகவானுடைய அவாந்தரமான அவதாரங்கள்ல 3 விதமான அவதாரங்களை ஒத்துக்கிறார். குணாவதாரங்கள், அதே போன்று புருஷாவதாரம், லீலாவதாரம் அப்படின்னு. புருஷாவதாரம் அப்படிங்கிறது வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படிங்கிறத புருஷாவதாரம் அப்படின்னும், குணாவதாரம் அப்படிங்கிறது தான் இந்த மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஏன்னா குணங்களுடைய சம்பந்தத்தினால சொல்றதுனால குணாவதாரம். லீலாவதாரங்கிறது நம்ம சொல்லக்கூடிய மத்ஸ்யாவதாரம் முதலிய அவதாரங்கள், இது எல்லாம் லீலாவதாரங்கள். இப்படி 3 விதமான அவதாரங்களையும் சொல்லணும் பிரார்த்தனை பண்ணவே இங்க அடுத்த அத்தியாயம் 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் சுத பௌராணிகர். ஜகிருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் ஆதோலோக சுசிருக்ஷயா. பகவான் சம்பூதம் ஷோடசகலம். இது வாஸ்தவத்தில் பகவானுக்கு ஒத்து வராது, அப்படி சரீரம் கிடையாது. இருந்தாலும் 11 இந்திரியங்கள், 10 தன்மா பஞ்சபூதங்கள், ஷோடசகலம் அப்படிங்கிறனால 14 விஷயத்தை சொல்றார். இந்த 11 இந்திரியங்கள் 10, பொதுவாக 10 இந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். நான் கீதையில பகவான் சொல்லும் பொழுது மனஷ்டான் இந்திரியாணி அப்படின்னு 6வதாக மனசையும் சேர்த்ததுனால இங்க 11 இந்திரியங்கள், 5 பூதங்கள்னு சொல்லக்கூடிய இது எல்லாம் சேர்ந்து ஷோடசகலம். அப்படி ஒரு சரீரத்தை பகவான் மகதாதிபிகி மகதகங்காராதிகளால் சேர்ந்து அதோட சேர்ந்து சிருஷ்டி பண்ணி, இது பௌருஷம் ரூபம், விராட் ஸ்வரூபம். இந்த ரூபத்தை யஸ்யாவைவ சம்ஸ்தானே கல்பிதோ லோக விஸ்தரஹ தத்தை பகவதோ ரூபம் விசுத்தம் சப்தமோர்ஜிதம். இதை மேல விஸ்தாரமா சொல்ல போறார். எஸ்ய அவயவ சம்ஸ்தானைஹி கல்பிதா லோக விஸ்தரஹா. ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு லோகமாக சொல்லி இப்படி விராட் ரூபமான ஒரு அவதாரத்தை சொல்லி, இந்த அவதாரம் இருக்கே இதுதான் பலவிதமாக பார்க்கப்படுறது. ஏதன்னானாவதாராணாம் விதானம் பீஜமவ்யயம் யஸ்யாம் சாம்சேன சிஜ்யந்தே தேவதஜ்ஞ நராதயः. இந்த மூர்த்தியானது சர்வவிதமான அவதாரங்களுக்கும் நிதானம், பீஜம், அவ்யயம், எல்லாத்துக்கும் நிதானம். நிதானம் அப்படின்னா நிதீயதே அஸ்மின். எல்லா அவதாரங்களும் எந்த பிரம்மத்துல ஒடுங்கி இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஒடுங்கிறதோ அங்கிருந்து தானே உண்டாக முடியும். அதனால நிதானம் அப்படிங்கனால ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ரூபந்தான். அடுத்தது பீஜம்னு பதம் சொல்றாரு. பீஜம் அப்படிங்கிறதுனால இதுதான் இருக்கக்கூடிய இடம், ஸ்திதி. இந்த ரூபத்துல தான் எல்லாமே இருக்கு, அல்லது இதுல இருந்து தான் உண்டாறது. நிதானம்னால இருக்குன்னு சொன்னார். பீஜம் அப்படிங்கிறதுனால விதையாக இருப்பதனால அதுல இருந்து தான் உண்டாறது. இந்த உண்டாறதுன்னு சொன்னா விகாரத்தை அடைஞ்சிருமா? இதுலேருந்து அது உண்டாச்சு, விதையிலேருந்து ஒரு மரம் உண்டாச்சுன்னா விதை தெரியாதே. அது போல இந்த ரூபம் போயிடுமான்னா அது கிடையாது. அவ்யயம், இது மாறுபாடு அடையாது. இதை கூடஸ்தம்னு சொல்றா. கூடஸ்த ரூபமாக இது இருக்கு. இதனுடைய ஒரு அம்சமாகத்தான் எஸ்யாம்சாம்சேன, இதனுடைய அம்சமாக பிரம்மா, அவருடைய அம்சமாக மரிச்சாதிகள்லாம், அவருடைய அம்சமாக கஷ்யபர், அவருடைய அம்சமாக சகலம் தேவதஜ்ஞராதயா. இப்படியாக பலவிதமான சிருஷ்டிகள் முதல்ல நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய லீலாவதாரங்களை எடுத்து விஸ்தாரமாக சொல்றார். சயேவ பிரதமம் தேவஹா அப்படின்னு இந்த பகவான் தான் குமாரனாக, குமாரஹா அப்படிங்கிறது இங்க சனத்குமாராதிகள் சொல்றது. இப்படி சனத்குமாரர்லேருந்து ஆரம்பிச்சு 24 அவதாரங்களை இங்க சொல்றார். இந்த 24 விதமான அவதாரங்களும் பகவான் செய்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷி சூத பௌராணிகர் 22 அவதாரத்தை பூதகாலத்தை சொல்லி முடிச்சார். இதெல்லாம் பகவான் பண்ணினான்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் 2 அவதாரம் இருக்குப்பா. என்னது? இந்த கல்கி அவதாரமும் புத்தோ நாம்னா ஜனசத கீகடேஷு பவிஷ்யதி. புத்தாவதாரம் அப்படிங்கிறது கீகடேஷு கயாட்சேத்திரத்துல ஏற்பட போறது. அதே மாதிரியாக கல்கிங்கிற ஒரு அவதாரம் ஜனிதா விஷ்ணு யசஸா நாம்னா கல்கி ஜெகத்பதி. கல்கி அப்படிங்கிற பெயர்ல விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருக்கு குழந்தையாக
இந்த கல்கியாக பகவான் ஜனிதா பிறக்க போறார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரே இத்தனை அவதாரங்கள் சொன்னாலும் கூட எல்லாம் ஒரே வஸ்துவனுடையவே அவதாரங்கள். ஒரே வஸ்து தான் இப்படி பலதாக தெரிகிறது. யதா விதாசன துல்யாக சரசஸ்யு சஹஸ்ரசா. தாரையா ஜலம் ஓடின்னு இருக்கக்கூடிய ஜலாசயத்திலேருந்து கிராமங்கள்லாம் சின்ன சின்ன வாய்க்கால் போட்டு குட்டையை ரொப்பிடுவாங்க. அதுபோல ஒரே பிரம்மத்திலேருந்து தான் இதையெல்லாம் தெரிகிறது அப்படின்னு காண்பிச்சு கலா சர்வே ஹரேரேவ சப்ரஜாபதயஸ்ததா, எல்லாம் பகவானுடையவே அம்சங்கள். அப்போ பகவான் கிருஷ்ணன் யாரு? ஏதேச்ச அம்சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். எல்லா அவதாரமும் அம்சக்கலை, ஒவ்வொரு அம்சம் தெரிகிறது. பரசுராமர் அப்படின்னு சொன்னா பரசுராம அவதாரத்துல பகவானுடைய வீரியம் தெரிகிறது. இதே மாதிரி வாமனாவதாரம் சொன்னா பகவானுடைய அந்த பிராமணத்துவம் தேஜஸ்துவம் தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு குணங்கள் அது பிரதானமாக இருக்கு. அதனால அம்சகலாக. ஆனா பகவான் கிருஷ்ணனும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பூர்ணாவதாரமாக இருக்கான் அப்படின்னு. அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி வாசுதேவன், கிருஷ்ணன், ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரே வஸ்துவை சொல்றதுனால இங்க பகவான் கிருஷ்ணனை ஸ்வயம் பூர்ணாவதாரம் அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வியில கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லணும் அப்படின்னு தனியா ஒரு கேள்வி கேட்டுருந்தா. கூடஹா கபடமானுஷா அப்படின்னு பகவான் எதுக்காக பிறந்தான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சகராமேன கேசவஹா, பலராமரோட கிருஷ்ணன் பண்ண சரித்திரங்கள்லாம் சொல்லணும்னா கேட்கவே அதுக்கு சுலபமா சின்னதா முடிச்சுட்டார். ஏன்னா பேர்பட்ட விஷயம் அது. ஜன்மகுஹ்யம் பகவதஹா ஏதத் பிரயதோ நரஹா. பகவானுடைய ஜென்மா அவதாரங்கள் ரொம்ப குஹ்யம், ரொம்ப ரகசியமானது. அதன் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லா விஷயமும் ரொம்ப ரகசியம் முடிச்சு இதை யாரும் பட்டனம் பண்றாலோ ஏதத் பிரயதோ நரஹா சாயம் பிராதஹா கிருணன்னு பக்தியா. இந்த அவதாரங்களை, இந்த விஷயங்களை கார்த்தாலையும் சாயந்திரமும் படிச்சாலே போதும். கிருணன்னு பக்தியா. என்ன பலன்? துக்க கிராமாதிமுச்சதே. துக்க கிராமம் என்னது? துன்பங்களுடைய இருப்பிடம் எது? சம்சாரம் தான். சம்சாரத்திலேருந்து அவன் முக்தியை அடைஞ்சிடுவான் அப்படிங்கிற பெரிய பலனை சொல்றார். சம்சாரத்தின் முக்தி என்ன சாமி? சின்ன விஷயமா இருக்கு. எப்பேற்பட்ட பலன் இது? இதனால அது நடந்துருமா? எப்படி இந்த அத்தியாயத்தை திரும்ப திரும்ப படித்தோம். கார்த்தால ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகாது. இதை படிக்கிறதுனால, ஸ்ரத்தையா படிப்பதனால இது நடந்துருமான்னா மேல சொல்றார். ஏதத் ரூபம் பகவதா ஹெரூபஸ்ய சிதாத்மனஹா மாயா குணைஹி விரச்சிதம் மகதாதிபிராத்மனி. இப்படி படிக்க 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 அவனும் நானும் வேற இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் பக்தியினுடைய மகாத்மியம். ஏதத்ரூபம் பகவதா ஹிரூபஸ்ய சிதாத்மனஹா. இங்க என்ன சித்து இருக்கோ, இங்க என்ன அந்தர்யாமி, எந்த சைத்தன்யம் இருக்கோ அதனுடைய விகாரம், அதனுடைய வெளி தோற்றம் தானே இதெல்லாம் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் மாயாகுணைஹி விரச்சிதம் மகதாதிபிஹி. எங்க? ஆத்மனி. எங்கேயோ இருக்கான். பகவான் பண்ணது. பகவான் யாரு? இவன் தானே. அந்தர்யாமியான பகவானுடைய மாயா குணங்களால செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆனா எப்படி பார்த்துன்னு இருக்கான்? லோகத்துல விபரீதமா பார்க்கறான் அப்படிங்கிறத சொல்ல. அஜ்ஞானத்தினால லோகத்துல எப்படி பார்க்கறான்னா, யதா நபசி மேகௌகஹா ரேணுர்வா பார்த்திவோ நிலே. நபசி மேகௌகஹா, மேகம் போறது இல்லையா, அது வாஸ்தவத்துல யதா நபசி மேகௌகஹா ரேணுர்வா பார்த்திவஹா அனிலே. மேகம் அதுக்கு ஆகாசத்துக்கு ஆதாரமாது. காத்து தள்ளிட்டு போறது மேகத்தை. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆகாசத்துல மேகம் அப்படிங்கிறான். அதே மாதிரியாக ரேணுர்வா பார்த்திவஹா அனிலே. புழுதி பறக்கிறது. புழுதிங்கிறது பூமியினுடைய பார்த்திவமான வஸ்து. ஆனா அதை எங்க சம்பந்தப்படுத்தி சொல்றான்னா, அனிலே, காத்துல புழுதி பறக்கிறது பார்.
அப்போ இந்த வஸ்து இன்னொரு வஸ்துவில காண்பிக்கப்படுற மாதிரியாக ஏவம் திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம். யார் இதை பார்த்துன்னு இருக்கானோ, திரஷ்டரி, திரஷ்டா யாரு? அந்தர்யாமியான பகவான். அந்த திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம், அவன் பார்க்கப்பட வேண்டியவன்னு நம்ம நினைச்சிருக்கோம். இது அபுத்திபிகி ஆரோபிதம். மேகத்துக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் மேகம் ஆகாசத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம். பகவான் தானே எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அதனால சகலத்துக்கும் அந்த ஒளி இல்லை அப்படின்னாலும் ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. குருநாதாட்சி அண்ணா சொல்லும் பொழுது, பிரபஞ்சம்னு வெளியில பார்த்து ஆச்சரியப்படாதரா, இது ஆச்சரியப்படுறது விஷயமே கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட பிரபஞ்சம், இத்தனை வஸ்துக்களுக்கும் நீ இருக்கேன்னு தெரியாது. ஆனா உனக்கு எல்லாம் தெரியாது இல்லையா? ஆகாசம் இருக்கு, சந்திரன் இருக்கான், சூரியன் இருக்கான், இத்தனை பெரிய மண்டபம் இருக்கு, இத்தனை பேர், எல்லாம் யாருக்கு தெரியறதுன்னா உனக்கு தெரியாது. அப்போ இது எல்லாம் இந்த மைக்குக்கு இந்த டேபிள் இருக்குன்னு தெரியாதே. இந்த வஸ்து எல்லாம் ஜடமான வஸ்து உலகம்ன்றதே ஜடம். அப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா உனக்கு இருக்கு. உனக்கு இருக்குன்னா நீ யார்? அதத்த சூரியோ பாதி நச்சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. சைதன்ய ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம் ஆச்சேன். உன்னுடைய காந்தினாலதான் எல்லாமே தெரியறது. அதனால இந்த பக்தி பண்ணக்கூடியவனுக்கு இது எல்லாம் மெல்ல 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 இதை யார் படிச்சுட்டே வரானோ அவளுக்கு துக்க கிராமாக்கு விமுச்சதே, சம்சார பந்தம் போயிடும். அவன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால அதிருஷ்டாசுதவஸ்துத்வாதே அதப்பரம் யதவ்யக்தம் அவ்யூட குணவ்யோகிதம் அதிருஷ்டாசுதவஸ்துத்வாஸ் ஜீவோ யத் புனர்பவः யத்ரேமே சதசத்ரூபே பிரதிஷித்தே சுசம்விதா அவித்யாத்மனிகதே தத் பிரம்மதர்சனம். யத்யேஷோ பரதா தேவி மாயா வைசாரதி மதிஹ சம்பன்ன ஏவேதி விதுஹோ மஹிம் நிஸ்வே மஹீயதே. ரஹா சொல்றார், மாயை நீங்கெடுத்தோ அவித்யா ஆத்மனிகதே இது தத் பிரம்மதர்சனம். யத்யேஷா உபரதா தேவி மாயா வைசாரதி. இந்த மாயை நீங்கெடுத்தோம்னா சம்பன்ன ஏவேதி விதுஹோ, பிரம்மஞானத்தை பிரம்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மஸ்வரூபமாக அவன் ஆயிடுவான். மஹிம்னிஸ்வே மஹீயதே, சுவாத்ம அந்த சுயஞ்சோதி சுவாத்மாராமனாக இவன் ஆயிடுவான். தன்னுடைய மகிமையில இவன் ஜொலிப்பான் அப்படின்னு சொல்லி இப்படிதான்பா வர்ணிக்கிறா. ஏவம் ஜன்மானி கர்மாணி யகர்த்துஹு அஜனஸ்ய ச வர்ணயத்தி ஸ்ம கவயஹ. அஜனஸ்ய அகுணஸ்ய, குணமில்லாத பிறவியற்றவனாகிய பகவானுடைய அவதாரம், பிறவியையும் அவனுடைய குணங்களையும் கவிகள்லாம் இப்படிதான் சொல்றா, ஞானிகள்லாம் இப்படிதான் சொல்றா. ஆனா இதெல்லாம் வேதகுஹ்யானி, வேதத்திலேயே ரொம்ப ரகசியமான விஷயங்கள். இந்த அவதாரங்கள்லாம் யாருடையது? ஹிருத்பதேஹே, அந்தர்யாமியான பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சபாயுதம் விஸ்வமோகலீரஹா என்று அழகா சொல்லிட்டு வரார். அதனால இந்த விஷயத்தை சொல்லிட்டே வந்த சூத பௌராணிகர், அப்பா இதெல்லாம் பக்தன் சுலபமாக புரிஞ்சுட்டுருவோம். திரும்ப திரும்ப ஏதோ வேதாந்த விஷயம் அப்படின்னு மோகிக்கவே வேண்டாம். சவேத தாத்து பதவீம் பரஸ்ய துரந்த வீரஸ்ய ரதாங்கபானே யோ மாயயா சந்ததயானுவத்யா பஜேத தத்பாத சரோஜகந்தம். யார் பகவானுடைய பாத சரோஜத்தை தியானம் பண்றானோ, அந்த பாத தாமரையினுடைய கந்தத்தை அனுபவிக்கிறானோ, அவன் மாயை நீங்கி பரஸ்ய பதவியும் வேத, பகவானுடைய ஒரு விஷயத்தை, அந்த சாமர்த்தியத்தை, அந்த தத்துவத்தை புரிஞ்சின்றுவான் அப்படின்னு சொல்லிட்டே வந்த சூதர், நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். அத்தேக தன்யாக பகவந்த யுத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகமாத்மபாவம் நயத்ர பூயஹா பரிவர்த்தவுத்ரஹா. அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ பகவத் விஷயமான கேள்வினா கேட்டேன். கிருஷ்ண சம்பிரஷ்னஹா, நீங்க கேட்ட கேள்விக்கு தானே இப்பேற்பட்ட பதில் சொல்லிட்டு வரேன்.
அதனால பகவத் விஷயமான சிந்தனை அத்தகைய ஒரு புத்தி உங்களுக்கு இருக்கே, நீங்கள்லாம் இக தன்யாகா, பாக்கியசாலிகளாச்சு. இது கேட்கக்கூடிய அவளுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ சுலபமாக ஒரு விஷயம் உண்டா? எப்பேற்பட்ட ஏன்னா அவ உட்காரும் பொழுதே சத்தம் சொர்க்காய லோகாய சரசமமாசத்தை அப்படின்னு பகவத் பிராப்திக்காக இந்த யாகத்தை பண்றா. அப்படிங்கும்போது அது சுலபமாக நீங்க சொல்றீங்களே, இப்படி உண்டா? உண்டுன்னு சொல்றார் சூதர். இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கே, நீங்க ஒரு 6 கேள்வி கேட்டே அதுக்காக பதில் சொன்னேன். இது இந்த ஒரு விஷயம், இந்த சாஸ்திரம் பாகவதம்னு சொல்லப்படுறது. இதம் பாகவதம் நாம புராணம். இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் பாகவத புராண விஷயம். இந்த பாகவத புராணம் என்னது? பிரம்ம சம்ஹிதம், வேத துல்லியமானது. உத்தம ஸ்லோக சரிதம் சகாத பகவான் ரிஷி. அதனால நான் இப்ப என்ன ஒரு தர்மத்தை சொன்னேனோ, பக்தி மார்க்கத்தை, பக்தியினுடைய பிராதானியம் சொன்னேனோ, எந்த ஒரு மார்க்கத்தினால பகவான் சுலபமாக கிடைச்சிருவான்னு சொன்னேனோ, இது எல்லாம் பாகவத புராணம். பாகவதம் அப்படிங்கிறது வேத துல்லியமான ஒரு கிரந்தம். இதை பகவான் சாட்சாத் ரிஷியா இருக்கக்கூடிய வேதவியாசர் செய்தார், அருளினார். எதுக்காக செஞ்சார்? நிஷேயசாய லோகஸ்ய தன்யம் சித்தையனம் மகது. ஜனங்களுக்காக, மக்களுக்காக, சம்சாரிகளுக்காக, அவளுடைய நிச்சயசுக்காக இதை பண்ணார். அப்ப இப்ப உயர்ந்த ரத்னமாச்சே. அதனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒரு கோடீஸ்வரன் அவன்கிட்ட உள்ள வஸ்துவெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கொடுத்துட்டே வரான். ஆனா ரொம்ப முக்கியம்னு அவன் எதை நினைக்கிறானோ அதை என்ன பண்ணுவான்? தன்னுடைய பந்துக்களுக்கு, தன் குழந்தைக்கு தரணும்னு ஆசைப்படுவான் இல்லையா? அது போல இந்த வேதவியாசர் வேத விபாகங்கள்லாம் பண்ணி, அப்பா பைலரை இங்க வா, வைசம்பாயனா இங்க வா அப்படின்னு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஜெய்மினி இங்க வா அப்படின்னு ஒவ்வொரு வேதத்தெல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த பாகவதத்தை மட்டும் மற்ற யாருக்கும் தரலையாம். ஏன்னா ரொம்ப பொக்கிஷம். அதனால இது என்ன பண்ணார்? அத்ததீதம் கிராஹயாமாச சுதம் ஆத்மபதாம்பரம். ஞானிகளிலேயே சிறந்தவனா இருக்கக்கூடிய சுகரை கூப்பிட்டு ததிதம் கிராஹயாமாச, அவன் கிரகிக்கும்படியாக பண்ணார். அதை பின்னாடி சுகரே சொல்றார். சுகம் அத்தியாபயாமாச அப்படின்னு இங்க சுகரை அத்தியாபனம் பண்ணி வச்சார். நாம் படிச்சேன்னு சுகரே சொல்லப்படுறார். அப்பேற்பட்ட இந்த பாகவத புராணத்தை வேதவியாசர் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய சுகருக்கு கொடுத்தார். இது சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம். அத்தகைய சாரமான இந்த பாகவதத்தை சுகர் பரீட்சித் மகாராஜாவுக்கு கொடுத்தார். எப்போ அவர் பிராயோபவேசம் பண்ணாரோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா ரிஷிகளும் இருக்கும் பொழுது பகவானுடைய அந்தர்தானத்திற்கு பிறகு கிருஷ்ணே சுதாமோபகதே, கிருஷ்ணனுடைய அந்தர்தானம் ஆன பிறகு பரீட்சித் மகாராஜா கங்கையில பிராயோபவேசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுகர் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கு அடுத்தது அவ கடைசியை ஒரு கேள்வி கேட்டான். பகவான் அந்தர்தானமான பிறகு கலோஷ்டது தர்மக்கம் சரணங்கதா, தர்மம் யாரை ஆசிரிச்சு? கிருஷ்ணே சுதாமோபகதே தர்மஹா கம் சரணங்கதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா வைசம்பாயனா சோனகாதிகள். அதுக்காக சொல்றாரு இங்க, கலோ நஷ்டதிசாமேஷா புராணார்கோதுனோதிதா தத்ர கீர்த்தயதோ விப்ராஹா விப்ரர்ஷேஹே பூரிதேஜஸா. கலோ நஷ்டதிசாம், கலியில எல்லாருக்கும் பார்வை போயாச்சு. ஒரே அந்தகாரம், இருட்டா இருக்கு, அஜ்ஞானம் மோகிச்சிருக்கு முழுக்க. எப்படியாவது கலி தோஷத்தை போக்கணும்னு நினைச்ச பரீட்சத்தினாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அப்பேற்பட்ட சமயத்துல புராணார்கோதுனோதிதா, இந்த பாகவத புராணங்கிற சூரியன் உதிச்சிருக்கா அப்படின்னு. அதனால அந்த தர்மம் எங்க போச்சு? பகவான் கிளம்பின பிறகு அந்த தர்மம் எதை ஆசிரிச்சிருக்குன்னா பாகவத தர்மத்தை ஆசிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரீட்சித்துக்காக சுகர் சொல்லும் பொழுது நானும் கூட இருந்தேன். அகம் ச அத்தியகமம் தத்ர நிவிஷ்டா ததனுக்ரஹாத் சோகம் வஹா ஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதி. அப்படி அந்த பரீட்சித் மகாராஜா சுகர் எதை சொன்னாரோ அந்த சந்தர்ப்பத்தில் நான் எதை தெரிஞ்சுட்டேனோ, அத்தியகமம்
நான் எதை தெரிஞ்சுட்டேனோ அதை தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய புத்திக்கு ஏற்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு 3வது அத்தியாயம். இந்த 3வது அத்தியாயத்தோட சூத பௌராணிகர் சொன்னதாகிய ஒரு பாகவதம். ஏன்னா 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியாக சொல்லி சூதர் தன்னுடைய அபிப்பிராயமாகவே சொல்லிட்டு வந்தார். இதன் பிறகு வியாசரும் நாரதரும் சொல்லக்கூடிய ஒரு பாகவதம், ஒரு 3 அத்தியாயங்கள், 4, 5, 6 அப்படிங்கிற 3 அத்தியாயங்கள்ல வியாச நாரத சம்பாதமாக ஒரு பாகவதம் வரப்போறது. அதன் பிறகு தர்ம பரீட்சித்துடைய கதையெல்லாம் சொல்லிட்டு வரப்போறார். அடுத்தது 2வது ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு 2வது ஸ்கந்தத்துல சுகருக்கும் பரிஷத்துக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம், அது ஒரு குட்டி பாகவதம். அடுத்தது 3வது 4வது ஸ்கந்தங்கள் விதுர மைத்ரேயா 2 பேர் நடக்கக்கூடிய ஒரு குட்டி பாகவதம். 5வது 6வது ஸ்கந்தங்கள் திரும்ப சுகர் சொல்லக்கூடிய பாகவதம். 7வது ஸ்கந்தம் நாரதர் சொல்லக்கூடிய குட்டி பாகவதம். அடுத்து 8, 9, 10 அப்படிங்கிறது சுகர் சொல்லக்கூடிய ஒரு பாகவதம். 11 கிருஷ்ணனே உத்தவனும் சொல்லக்கூடிய ஒரு குட்டி பாகவதம். பிறகு 12வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது சூதர் சௌனகாதி சொல்லக்கூடிய குட்டி பாகவதம். இப்படி இந்த பாகவதத்துக்குள்ள நிறைய பாகவதங்கள், குட்டி குட்டியாக பாகவதங்கள். அதுல சூதர் தன்னுடைய அபிப்பிராயமாக 2 அத்தியாயங்கள்ல சௌனகாதி ரிஷிகளுக்கு இந்த பாகவதத்தை சுருக்கமாக சொன்னார். இந்த பாகவதம் தான் விஸ்தாரமாக அங்க சொல்லப்படுறது அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல சுகர் வியாச நாரத சம்பாதம் அப்படிங்கிற விஷயமாக ஆரம்பிக்கிறது. அதற்காக சில கேள்விகள் கேட்கிறா அப்படின்னு அதை நாளைக்கு சொன்னோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி